ஸோ நம்ம ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்து 6th ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? நீங்க என்ன அந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து எழுதலை அப்படின்னா எழுதிக்கலாம். ஆல்ரெடி 6 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 6th மார்க்குக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a car can cover 275 km in 5 hours. If its speed is reduced by 5 km per hour, then how much time will the car take to cover a distance of 250 km? ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு கார் வந்து 275 கிலோமீட்டர் அதாவது டிஸ்டன்ஸை வந்து 5 மணி நேரத்துல இது பண்ணுதான். நமக்கு என்ன தெரியும், ஸ்பீடு வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா. இப்போ ஸ்பீட் நமக்கு தெரிய போகுது. 5 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும், 55. இப்போ ஸ்பீடுங்கிறது 55 கிலோமீட்டர் per hour. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இதுல அந்த ஆக்சுவல் ஸ்பீட்ல இருந்து 5 கிலோமீட்டரை மைனஸ் பண்ணிக்கணுமா, ரெடியூஸ் பண்ணிக்கணுமா. அந்த ரெடியூஸ் பண்ணுனா 250 கிலோமீட்டரை எவ்வளவு மணி நேரத்துல கடக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்கறாங்க, டைம் கேட்கறாங்க. டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 250. ஓகேவா? ஆக்சுவல் டிஸ்டன்ஸ், ஆக்சுவல் ஸ்பீட்ல இருந்து 5 கிலோமீட்டர் per hour மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணா எவ்வளவு, 50 கிலோமீட்டர் per hour. ஓகேவா? இது அடிச்சோம் அப்படின்னா 5 ஹார்ஸ்ல இந்த ஒரு 250 கிலோமீட்டரை கடக்க முடியும். ஓகேவா? 5 ஹார்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், Raju and Raman can complete a piece of work in 12 days and 16 days respectively if they work on alternate days. Starting with Raju, in how many days will the work be completed? ஓகேவா? ராஜு அண்ட் ராமன் 2 பேர் இருக்காங்க. ராஜுன்றவங்க 12 நாள்ல முடிக்க முடியுமா, ராமன்றவங்க 16 நாளா. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஓகேவா? என்ன 48 அப்படிங்கறத எடுக்கலாம். 12 டேபிள்ல போட்டோம்னா 4 டைம்ஸ் 6, அதாவது 16 வந்து போட்டோம்னா 3 டைம்ஸ். ஓகேவா? இப்போ இவங்களோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன கேட்கறாங்க, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸ்டார்ட் வித் ராஜு. ஓகேவா? ராஜு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்றாங்க அப்படின்னா செகண்ட் டே வந்து ராமன் ஒர்க் பண்ணுவாங்க. தேர்ட் டே வந்து அகைன் ராஜ் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபோர்த் டே வந்து ராமன். இந்த மாதிரியே போயிட்டு இருக்காமா. இப்படி போயிட்டே இருந்தா இந்த 48ன்ற ஒர்க்கை எவ்வளவு நாளா முடிப்பாங்க. ஓகேவா? இப்ப நம்ம 2 டேஸ் எடுத்துக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே 2 டேஸ்ல எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். ராஜுவும் வந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளவு ஒர்க் ஆகும், 4 ஒர்க்கை முடிப்பாங்க. ராம் வேலை செஞ்சாங்கன்னா 3 ஒர்க். அப்போ 2 நாள்ல 7 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த 7 வந்து எத்தனை டைம் போட்டா 48 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, 7 49. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன, 6 டைம். ஓகேவா? 6 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 42. ஓகேவா? 6 டைம் போட்டோம்னா 42. அப்போ 6 நாள்ல, சாரி 6 டைம்ஸ் ஆகும். 6 2 12. 12 டேஸ் வந்து 12 டேஸ்ல 42 ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 48ல 42 போயிடுச்சு. இன்னும் எவ்வளவு இருக்கு, 6 ஒர்க் இருக்கு. ஓகே, 6 ஒர்க் பாக்கி இருக்கு. அந்த 6 ஒர்க்கை எவ்வளவு நாள் முடிப்பாங்க. இப்போ இது வந்து 12 டேஸ்ன்றது ஈவன் டேஸ். திரும்ப அகைன் ஆட் டேஸ்ல யார் வருவா, ஆட்ல யார் இருக்கா, ராஜ். அப்போ அடுத்த நாள் ஒர்க் செய்யறாங்க யார், ராஜ் மட்டும் செஞ்சிருப்பாங்க. அப்போ ஒரு 4 ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? அப்போ 13 நாளா மாறிடுமா, 13 நாள். 13 நாள்ல மொத்தமா எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2 ஒர்க் மட்டும் இருக்கு. அந்த 2 ஒர்க்கை நெக்ஸ்ட் டே யார் செய்வா, ராம் வந்து செய்வாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, டோட்டல் ஒர்க் எவ்வளவு நாள், 13 நாள் முடிஞ்சிருச்சு. மீதி எவ்வளவு பாக்கி இருக்கு, 2 பாக்கி இருக்கு. அங்க யார் வேலை செய்ய போறது, ராம். டிவைடட் அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளவு, 3. இந்த இவ்வளோ டேஸ்ல ஒர்க் முடியும். ஓகேவா? 13 2/3 டேஸ்ல. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட், the total surface area of cylinder of diameter 10 centimeter is 330 square centimeters. Find the height of the cylinder. ஓகேவா? இப்போ சிலிண்டர் இருக்காமா. ஓகே, இதுல என்ன சொல்றாங்க, இது வந்து ரேடியஸ். டயாமீட்டர்ன்றது டோட்டலா இது ஃபுல்லா சேர்த்து 10. அப்போ ரேடியஸ் எவ்வளவா இருக்கும், 5 இருக்கும். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, ஃபர்ஸ்ட் 2πr r plus h, இதான ஃபார்முலா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க 330. ஓகேவா? 2 இன்டூ பையோடது என்ன, 22/7. r எவ்வளோ, 5. அகைன் இந்த r எவ்வளோ, 5 பிளஸ் ஹைட் தான் கேட்கறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அடிக்கலாம். இது வந்து 2 டைம்ஸ் வருமா, இது வந்து 3 டைம்ஸ். ஓகே, இது அகைன் அடிச்சோம் அப்படின்னா இங்க எவ்வளவு, 15 வரும். ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த 7 வந்து இந்த பக்கம் வருமா. அப்போ 15 இன்டூ 7 ஈக்குவல் டு, இங்க மீதி எவ்வளவு இருக்கு, இங்க 2 இன்டூ 5 பிளஸ் ஹெச், இதெல்லாம் தான் மீதி இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 5 கூட நம்ம இங்க அடிக்கலாம். 3 டைம்ஸ் வருதா. ஓகே, இப்போ வந்து 21 ஈக்குவல் டு
ஓகே, இதை நம்ம இங்க உள்ள வந்து மல்டிபிள் பண்ணலாம். எவ்வளவு கிடைக்கும்? 10 plus 2h கிடைக்குதா? ஓகே, இந்த 10 இங்க போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 11. 11 equal to 2h. அப்போ இந்த h அடிச்சோம் இது அப்படின்னா எவ்வளவு வரும்? 5.5 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் என்னது? 5.5 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட், the difference between the selling price after a discount of 32% and the selling price after two successive discount of 20% each on a certain bill is 25. Find the actual amount of the bill. ஓகேவா? என்ன சொல்றாங்க? the difference between the selling price after discount 32. ஓகேவா? இப்போ 32 வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஓகேவா? என்ன சொல்றாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 32%. இப்போ 100ல இருந்து 32% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. எவ்வளவு இருக்கும் நமக்கு? 68. ஓகேவா? 68 கிடைக்குதா? நெக்ஸ்ட், செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் டூ சக்சசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% ஈச். ஓகேவா? சோ இப்போ நம்ம இந்த 32 டிஸ்கவுண்ட் கிடைச்சோடனே 68 ஆகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? டூ சக்சசிவ் டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது? 100ல இருந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஓகேவா? அதாவது 20%னா 20 கிடைக்குது. 80 மாறுதா? இங்க இருந்து அகைன் ஒரு 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. ஓகேவா? 80ல 20% எவ்வளோ? 10%னா 8. இப்போ 20 அப்படின்னா 16 வந்து மைனஸ் ஆகுது. ஓகேவா? இங்க எவ்வளவு கிடைக்கும்? 64. ஓகேவா? இப்போ டோட்டலா இங்க வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 64 வரைக்கும் வந்திருக்கு. இங்க 68. இவங்க என்ன சொல்லாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் அந்த 25. இப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. அந்த 4 அப்படிங்கிறது தான் 25 அப்படின்னா ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது அடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 25. ஸோ இந்த 25 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 625. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து இது புள்ளி வரும், நடுவுல புள்ளி வரும். என்ன ஆக்சுவல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4.0 ஈஸ்ட் 3.5. ஓகே, 3.5 ஈஸ்ட் எக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோர் பாயிண்ட் ஜீரோ 3.5 ஈக்குவல் டு 3.5 டிவைடட் பை எக்ஸ். இந்த மாதிரி தானே போடுவோம். ஓகேவா? இப்போ இது நம்ம வந்து என்ன பண்ணணும்? எக்ஸ் இங்க வரணும் அப்படின்னா எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து இங்க மேல போகுமா? அப்போ 3.5 மேல போயிடும். கீழே என்ன வரும்? 4 மட்டும்தான் வரும். 3.5. ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 12.25. ஓகேவா? டிவைட் பை 4. ஓகே, சோ இத மேல வந்து ரெண்டு புள்ளி வந்து இருக்கா? அதை நம்ம வெளியே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கீழே 2 0 போட்டுக்கலாம். ஓகேவா? 1225 டிவைட் பை 400 இந்த மாதிரி போட்டுக்கலாமா? இது நம்ம வந்து 5 டேபிள் அடிக்கலாம். ஓகே, அகைன் அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? இது வந்து 1 டைம், இது வந்து 6 டைம்ஸ். ஓகேவா? இது வந்து எவ்வளவு வரும்? ஒரு 4 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ். ஓகேவா? சாரி, 4 வரும் இல்லையா? இங்க 4 டைம்ஸ் அண்ட் 5. ஓகே, டிவைடட் பை 80 வருமா? அகைன் இது அடிச்சோம் அப்படின்னா 6 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் அண்ட் இது 9 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 49 டிவைடட் பை 16. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். A shopkeeper sell an item at profit of 25% and dishonestly use a weight that is 30% less than the actual weight.
ஃபைன் த டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேவா? என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ப்ராஃபிட் 25% வச்சு விற்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க கொடுக்க வேண்டிய ஆக்சுவலான ஒரு வெயிட்டை விட கம்மியான வெயிட் விற்கிறாங்க. அப்போ டோட்டலா எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்? 25% என்ன? 1/4. ஓகேவா? 30% என்ன? 1/3/10. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் என்னது? 4 இருக்க வேண்டியதை 5 வச்சு விற்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஆக்சுவல் வெயிட்டை விட கம்மியா வைக்கிறாங்க. என்னது? ஃபர்ஸ்ட் 10, அதோட ஆக்சுவல் வந்து 10 தான். ஆனா 3 கம்மியா வைக்கிறாங்க. அப்போ எவ்வளவு இருக்கு? 7. ஓகேவா? இதை இப்போ மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, 28. எவ்வளவு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 22 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எதுல இருந்து? 28ல இருந்து தான் வைக்கணும் நம்ம. இன்டூ 100. ஓகேவா? இதை அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 1411 7 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் டிவைட் பை 7. இது வந்து 55 வரும்போது 7 டைம் வருமா? ஓகே, இது நீங்க இந்த 7 பார்த்த உடனே இந்த இருக்கிறதுலே ஒரே ஒரு ஆப்ஷன் 7ல வருது, இது ஒண்ணுதான். ஓகே, நெக்ஸ்ட். The sum of two number is 32 and one of them exceed the other by 18. Find the greater number. ஓகேவா? என்ன சொல்றாங்க? sum of the number, ரெண்டு நம்பர் இருக்கு, அதனுடைய இப்ப a plus b ன்னு வச்சுக்கலாம். So sum of the two number. ஓகேவா? இந்த டூ நம்பருமே சேர்த்து எவ்வளவா? 32. என்ன சொல்றாங்க? எக்ஸீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ அதே நம்பர் a மைனஸ் பி அப்படிங்கிறது 18. ஓகேவா? இதுதான் மீனிங். இப்போ வந்து இது பி வந்து இங்க பிளஸ் மைனஸ்ல தான் கேன்சல் ஆயிருமா? இப்போ மீதி எவ்வளவு இருக்கு? 2a ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 50 வரும். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 25. ஓகேவா? இதுல நம்ம ஏவோட வேல்யூ 25 போட்டோம்னா இங்க ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 7 இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூங்கிறது 25, பியோட வேல்யூ 7. அவங்க என்ன கேட்கறாங்க? கிரேட்டர் நம்பர் இது 25. ஓகே, நெக்ஸ்ட். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஓகேவா? சிம்பிளிபிகேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத பார்க்கணும். ஓகேவா? இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் ஆனா எவ்வளவு கிடைக்கும்? 11. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வெளியே வந்தோம் அப்படின்னா இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கு, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 242. ஓகேவா? இப்போ இந்த ஹோல் இதுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 242. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது அப்படியே சிம்பிளா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இதை மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 1625 பிளஸ் இது மல்டிபிள் பண்ணா 651. ஓகேவா? இதுல இருந்து இப்போ இங்க கிடைச்ச இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணும், 242. ஓகே, இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணும், தென் மைனஸ் பண்ணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 2276 மைனஸ் 242. ஓகேவா? இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 0 and 2, 2034. ஓகேவா? இந்த டிங்கிற ஆப்ஷன் தான் ரைட்டு. ஓகே, so next question. The shadow of tower standing on level ground is 40√3. Okay, meter longer when the sun's angle of elevation is 30 degree than when it is 60 degree. The height of the tower is. ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த டவர் இருக்கு, ஒரு டவர். ஓகேவா? அந்த டவர் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஓகே, ஓகே, இது வந்து 30 டிகிரில இருந்து இதுவாகுதான் அண்ட் 60 டிகிரி. ஓகேவா? அது எவ்வளவு அளவுக்கு இதுக்கான லாங்கர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா 40√3. ஓகேவா? சோ இதனுடைய அளவு மட்டும்தான் இது. ஓகேவா? இப்போ இதனுடைய அளவு எக்ஸ் அண்ட் ஹைட். இவங்க நம்ம கிட்ட இந்த டவரோட ஹைட் தான் கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை இது பண்ணிக்கலாம், ஏ பி சி, சாரி இங்க சி அண்ட் டி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலா இதுக்கு வந்து ஆங்கிள் அட்லீஸ்ட் ஒரு அளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ரேஷியோ இருக்கும் இல்லையா, ஏபிசி 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 60 டிகிரிக்கு வந்து √3 அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கணும். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஏபிசி இதை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, இப்போ வந்து இது எப்படி இருக்கு? tan
tan 60 டிகிரி. ஓகேவா? tan 60 டிகிரி அப்படிங்கிறது என்ன? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்டா? ஓகே. அப்போ இந்த 60 டிகிரியோட ஆப்போசிட் என்ன? ஹைட் ஹெச். நமக்கு தெரியாத நான் ஹெச்னு போட்டுக்கிறோம். அட்ஜசன்ட்னா என்ன? இங்க இருக்கிறது எக்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன? √3 ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா? இது நம்ம எப்படி எழுதலாம்? நமக்கு தேவை இந்த எக்ஸை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு ஹெச் டிவைடட் பை √3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு. கொஞ்சம் சின்னதா போட்டுப்போம். ஓகே. ஓகே. இப்போ இதனோட வேல்யூ தான் என்னது? 40√3. ஓகே. இப்போ இது வந்து 60 டிகிரி, இது வந்து 30 டிகிரி. இது வந்து என்னது? ஹைட்டு. இது வந்து என்னது? எக்ஸ் நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ட்ரையாங்கிள் ஏபிடி இந்த ஹோல் ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா tan 30 டிகிரி. ஏன்னா இங்க வந்து ஹோலா எது ரெப்ரசென்ட் பண்ணுது? tan 30 டிகிரி. tan 30 டிகிரி அப்படின்றது என்ன? அதே மாதிரி ஆப்போசிட். என்னோட ஆப்போசிட் என்ன? ஹெச். அட்ஜசன்ட் என்ன? எக்ஸ் பிளஸ் 40√3. ஓகேவா? எக்ஸ் பிளஸ் 40√3. இது ஹோலா கவர் ஆகுதா? இது ஹோலா கவர் ஆகுது அட்ஜசன்ட் அப்படின்னு வரும்போது. இப்போ tan 30 டிகிரி என்ன? 1 டிவைடட் பை √3. ஓகே. ஹெச் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 40√3. ஓகேவா? இதை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஓகே. எக்ஸ் பிளஸ் 40√3 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க ஹெச் √3 கிடைக்குமா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ஈக்குவலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதை பண்ணும்போது என்ன பண்ணலாம்? ஹெச் டிவைடட் பை √3. ஓகே. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம இங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். இங்க ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்கா? இதை நம்ம இந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். 40√3 ஈக்குவல் டு ஹெச் √3. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது ஹோலா இது எல்லா ஈக்குவேஷன் கூடயும் √3ஆல மல்டிபிள் பண்றோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன ஆகும்? இது வந்து கேன்சல் ஆகும். ஓகேவா? இங்க என்ன ஆகும்? √3 சேர்ந்தா என்னவாகும்? 3ஆ மாறிடும். ஓகே. ஆமா தானே? ஓகேவா? இப்போ இங்க அகைன் இன்னொரு √3 கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? இங்க ஹெச் பிளஸ் 43ஆ மாறிடும். ஓகே. ஈக்குவல் டு இங்கேயும் என்னவாகும்? 3ஆ மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் மீதி நம்ம கிட்ட எவ்வளவு கிடைச்சு? என்னென்ன இருக்கு? ஹெச் பிளஸ் 120. ஏன்னா 40 × 3. ஓகேவா? ஈக்குவல் டு 3h. ஓகே. இப்போ இந்த ஹெச் இங்க வந்துச்சு அப்படின்னா 2h மாறிடும். 120. அப்போ ஹெச் அப்படிங்கிறது என்ன? 60 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஹைட்டுங்கிறது 60 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Mohit's salary is 15,000 per month. He spends 5,000 on his house rent, 2,000 on bill, and the remaining amount is his monthly savings. Find his savings in a year if in the month of his birthday he spent his complete monthly saving on the birthday celebration. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க? அந்த மோஹித் அப்படின்றவங்களோட மந்த்லி சேலரி என்னவா? 15,000. ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க? எப்பவுமே ஒரு 5,000 வந்து ரெண்ட்டுக்கு செலவிடுறாங்களாம். ரெண்ட்டுக்கு. ஓகேவா? 2,000 வந்து பில்ஸ். ஓகேவா? இப்ப எவ்வளவு போயிருச்சு? 7,000 ஆல்ரெடி போயிருச்சு. 7,000 என்ன பண்ணிருக்காங்க? செலவு பண்ணிருக்காங்க. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர். சேவிங்ஸ் அப்போ எவ்வளவா இருக்கும்? சேவிங் எவ்வளவு இருக்கும்? 7 போயிருச்சுன்னா 8,000 வந்து அவங்களோட சேவிங், மந்த்லி சேவிங் வந்து இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க? இயர்லி. இப்போ அவங்க ரிமைனிங் அமௌண்ட் இஸ் மந்த்லி சேவிங். ஓகே. ஃபைண்ட் இஸ் சேவிங் இன் அ இயர். ஒரு வருஷத்துக்கு அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளவா இருக்கும்? இப்போ இது 1 மந்த்துக்கு. 1 மந்த்துக்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. அவங்களோட பர்த்டே அந்த மந்த் மட்டும் சேவிங்ஸே இல்லையா? ஓகேவா? அந்த 8,000 இல்ல. அவங்க கம்ப்ளீட்டா 15K அப்படியே செலவிட்டாங்க. ஓகே. அப்போ பர்த்டே அப்படிங்கிறது எப்போ வரும்? ஒரே ஒரு மாசம் தான் வரும். அப்போ 12 மாசத்துல ஒரு மாசம் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா 11 மாசத்தோட சேவிங்ஸ் எவ்வளவு? 11 × 8,000 எவ்வளவு?
88,000 வந்து அவங்க சேவிங் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் a sum when invested at 12.5% simple interest per annum amount to 8,250 after 2 years. What is the simple interest? ஓகேவா, என்ன சொல்றாங்க, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, பிரின்சிபல் கொடுப்பாங்க. ஓகேவா, ஆனா இங்க வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு பெர்சன்டேஜ் வந்து இவ்வளோ ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 12.5 அப்படிங்கிறது நம்ம என்ன ஆப்வியஸா நம்ம பெர்சன்டேஜ்ல இது பண்ணோம் அப்படின்னா 1/8. இது எப்படி வந்துச்சு, இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க ஆட் பண்ணா 25/200. இதை அடிச்சோம் அப்படின்னா 1/8. ஓகேவா, இப்போ இதுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 1/8 தெரிஞ்சிச்சு. ஓகேவா, இப்போ என்னது, ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 1/8 into 2 years. ஓகே, இதை அடிச்சோம் அப்படின்னா என்ன, 4. ஓகேவா, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரின்சிபல் டிவைடட் பை 4. ஓகேவா, இதான் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். இப்போ அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, பிரின்சிபல். இப்போ நம்ம இது ஃபார்முலான்னு கூட சொல்ல முடியாது, நமக்கே தெரியும். அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன, பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணாதான் அமௌண்ட். ஓகேவா, இப்போ அமௌண்ட் எவ்வளோ நமக்கு தெரியும், 8,250. பிரின்சிபல் எவ்வளோ தெரியாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, P டிவைடட் பை 4. ஓகேவா, இதை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 5P divided by 4 equal to 8,250. ஓகேவா, இப்போ நமக்கு பிரின்சிபல் P தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 8,250 into 4 divided by 5. ஏன்னா இந்த பக்கம் மாறும்போது இது வந்து தலைகீழ மாறுமா. ஓகே, இதை 5th டேபிளால் அடிக்கணும். ஓகே, அடிச்சா எவ்வளோ வரும், 6 times, இங்க ஒரு 2, 5. ஓகேவா, இப்போ இதை மல்டிபிள் பண்ணா எவ்வளோ வரும், 6,600 அப்படிங்கிறதா இதோட பிரின்சிபல். ஓகேவா, இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவங்க கேட்கறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட்ல இருந்து, ஓகேவா, அமௌண்ட்ல இருந்து என்ன பண்ணும், பிரின்சிபல்ல வந்து மைனஸ் பண்ணணும். 6,600 மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குது, 1,650. இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த பிராக்கெட்ல இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 8. அதுக்கப்புறம் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மல்டிபிளிகேஷன். மல்டிபிளிகேஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 24. 24ல 8 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 16. இப்போ இந்த ஹோல் இதுக்கும் நமக்கு என்ன தெரியும், 16. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மீதி எவ்வளவு இருக்கு, 234 into 16 plus 4,234. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை மல்டிபிள் பண்ணோம். இதை மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், 3,744 plus 4,000. ஆக்சுவலி இது மைனஸ்ல இருக்கு இல்லையா, இங்க பாருங்க, இது வந்து மைனஸ்ல இருக்கு இல்லையா, அதனால இங்க மைனஸ்ல வரும். ஓகே, 234 இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வரும் நமக்கு, 490. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் the equation x square plus 7x plus 6 equal to 0 can be written as. ஓகேவா, இது எப்படி எழுதலாம் அப்படின்றது கேட்கறாங்க. நம்ம எப்படி, இது நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கே தெரியும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 6. ஓகே, இந்த 6 நம்ம எப்படி பிரிப்போம், 1 into 6. ஓகேவா, இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து மல்டிபிள் பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா இது வரணும். 6ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணா 6, இதை ஆட் பண்ணா 7. ஓகேவா, இப்போ இங்க எல்லாத்துலயுமே பிளஸ் தான் இருக்கு. ஓகேவா, அப்போ வந்து இங்க பிளஸ் தான் வர வாய்ப்பு இருக்கு. இங்க மைனஸ் வர எதுவுமே வராது, இது வராது, இது வராது, இது மட்டும் தான் பிளஸ் இருக்கு. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இஃப் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே, எக்ஸ் கியூப் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஓகேவா, இது நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே ஈஸியா போடலாம். ஓகேவா, இதுக்கான ஃபார்முலா இது, இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப்ங்கிறது என்ன ஃபார்முலா பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் 3x பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா, இப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், அவங்க வந்து கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் அப்படிங்கிறது கே. அப்போ இது வந்து நம்ம என்ன ஆகும், கே கியூப் ஆகும். ஓகேவா, இப்போ இது வந்து நமக்கு, இதுதான் நமக்கு
தேவை. ஓகே, 1 எக்ஸ் கியூப் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் 3 இதனோட வேல்யூ என்ன கே, அதனால நம்ம கேன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போ இதனோட வேல்யூ தான் வரணும், நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேவா, எக்ஸ் கியூப் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு கே கியூப் மைனஸ் 3k. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா, கே கியூப் மைனஸ் 3k இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் the total surface area of cylinder of radius 70 meter and the height 140 meter is. ஓகேவா, total surface area கேட்குறாங்க. total surface area ஓட ஃபார்முலா என்ன? சிலிண்டர் 2 pi r r plus h இதான ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன தெரியும்? 2 into 22 divided by 7. rன்றது எவ்வளோ? 70 ரேடியஸ். ஓகேவா, ரேடியஸ்ன்றது 70 plus height 140. ஓகேவா, இது அடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 10. ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். இதை வந்து எக்ஸாம் நீங்க எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா அதை வந்து மல்டிபிள் தான் பண்ணணும். இவ்வளோலாம் ஸ்டெப் நீங்க போடவே கூடாது. ஓகேவா, இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்னா 92,400 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்குறாங்க? இதோடைய வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம இங்க எதை எழுதிக்கலாம்? என்ன? சைன் ஸ்கொயர் 10 டிகிரி பிளஸ் சைன் ஸ்கொயர் 20 டிகிரி plus sine square 30 degree plus sine square 40 degree plus sine square 50 degree. Okay, sine square 60 degree plus 70 degree plus 80 degree plus 90 degree. இது எல்லாமே ஒரு ரோ. ஓகேவா, divided by cos square 20 degree plus cos square 40 degree plus cos square 50 degree plus cos square 70 degree plus cot, இங்க பாருங்க, cot square 45 degree. ஓகேவா, இப்போ இது கொடுத்துட்டாங்களா? இது நமக்கு என்ன தெரியணும்? நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ sin square theta plus sin square 90 minus theta equal to 1 அப்படின்றது நமக்கு தெரியுமா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்க பாருங்க, சைன் ஹோல் ஸ்கொயர் 10 டிகிரியா, இங்க வந்து ஒரு 80 டிகிரி இருக்கு. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 90. ஓகேவா, நெக்ஸ்ட் அதே மாதிரி சைன் 20யும் சைன் 70 ஆட் பண்ணா 90 டிகிரி வருதா? சைன் 30 அண்ட் சைன் 60 ஆட் பண்ணா 90 டிகிரி வருதா? 40 அண்ட் 50 இதை ஆட் பண்ணா 90 டிகிரி வருதா? ஓகே, டோட்டலா இங்க எத்தனை 90 டிகிரி வருது? இங்க ஒரு 1 2 3 4 வருது. இங்க ஆல்ரெடி ஒரு 90 டிகிரி இருக்கு. அப்போ 1 1 plus 1 plus 1 plus 1 5 டைம் வருது. அப்போ ஓகேவா, 5 டோட்டலா 5 டிவைடட் பை கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி காஸ்க்குமே வந்து cos 20 and cos 70 ஆட் பண்ணா 90 வருதா? cos 40 and cos 50 ஆட் பண்ணா 90 வருதா? ஸோ இதுக்கு ஒரு 1, இதுக்கு ஒரு 1. ஓகேவா, அப்போ காட்ங்கிறது cot 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. ஓகேவா, இங்க மொத்தம் 3 1 இருக்கு, டிவைடட் பை 3. ஓகேவா, இப்போ இதுதான் ஆன்சர். 5 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் the mean proportional of 16 and 144. ஓகேவா, மீன் ப்ரொபோர்ஷனா என்ன? மீன்னா ரூட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகேவா, இப்போ இது ஏ அண்ட் பி அப்படின்னா ரூட் ஆஃப் 16 into 144. 16ன்றது 4 ஸ்கொயர், 144ன்றது 12 ஸ்கொயர். இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 36. ஓகே, சாரி 48. Next, the equivalent fraction of 4.222 is. ஓகேவா, ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் அப்படிங்கிறது எக்ஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 2 2 போயிட்டே இருக்கு. ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ணோம்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணோம் ரெண்டு சைடும். இதை வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? 42.22 வரும். ஓகேவா, ஓகே, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 10x மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இது வந்து எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா, இதுக்கப்புறம் தான் நம்ம 10 வந்து ஆட் பண்றோம். ஓகேவா, இப்போ இதை மைனஸ் பண்ணணும். இப்போ 42.222 4.222 இது எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணோம்னா இது கம்ப்ளீட்டா 0 ஆயிருமா? இங்க எவ்வளவு வரும்? 36. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எழுதிக்கலாம். 4.222. ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ? 9x.
இப்போ இது நம்ம மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு கிடைச்சது? 36. சாரி 38. x equal to 38 divided by 9. இதுதான் ஆன்சர். ஓகே. Next, the volume of cylinder is 5500 meter cube. Find the diameter of the cylinder is. ஓகேவா? வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம்ன்றது என்ன? 5 r square h. ஓகேவா? 5500ன்றது வால்யூமா? 5 அப்படிங்கிறது 22 divided by 7. r ஸ்கொயர்ன்றது என்ன? டயாமீட்டர். ஃபைண்ட் த டயாமீட்டர் தான் கேட்கறாங்க. ஓகேவா? அப்போ r நமக்கு தெரியாது. h எவ்வளோ? 70. ஓகேவா? இப்போ இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? இதை அடிச்சோம்னா 250. ஓகே. இப்போ நம்ம 70 என்ன பண்ணலாம்? இங்க அடிக்கலாம். இப்போ ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன நமக்கு இருக்கு? ஓகேவா? இப்போ ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 25. அப்போ ஆர் அப்படிங்கிறது எவ்வளவு? 5. ஓகே. அவங்க என்ன கேட்கறாங்க? டயாமீட்டர். அப்போ 2r. ஓகேவா? 10 மீட்டர் அப்படிங்கிறதா என்னோட டயாமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட், 51 men can complete a work in 12 days. 4 days after they started working, 6 more men joined them. How many days will they now take to complete the remaining work? ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 51 men வந்து 12 நாள்ல ஒர்க்கை முடிக்கிறதா இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்குவோம். டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும். ஓகேவா? 612. ஓகே. டோட்டல் ஒர்க்ன்றது இவ்வளோ. 4 days after they started working. ஓகேவா? அதாவது அப்போ அந்த வேலை செய்ய ஸ்டார்ட் ஆகி 4 நாளுக்கு அப்புறம் தான் 6 men வந்து ஜாயின் ஆறாங்க. அப்போ அந்த 4 நாளுக்கு எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க? 51 பேர் தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க அந்த 4 நாளுக்கு. ஓகேவா? 20. அப்போ எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு? டோட்டல் ஒர்க்ல 204 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 408 ஒர்க் ரிமைனிங் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த 408 ஒர்க்கை எவ்வளவு பேர் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க? ஆல்ரெடி ஒரு 51 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு 6 பேர் ஆட் ஆயிருக்காங்க. டோட்டலா எவ்வளவு? 57. 57 பேர் சேர்ந்து செய்யறாங்க. ஓகேவா? இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும்னா 3 divided by 19 days ஆகும். ஓகே. நெக்ஸ்ட், A start from X at 9 a.m. and reached Y at 1 p.m. On the same day, B also started from Y at 9 a.m. and reached X at 3 p.m. On the same day, following the same route as A. At what time do they meet? ஓகே. இப்போ A and B ரெண்டு பேர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, எக்ஸ் ஒய் அப்படின்ற இடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க 9 a.m.க்கு. பீன்றவங்க அதே 9 ஒய்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க 9 a.m.க்கு. பி. ஓகேவா? இப்போ ஏன்றவங்க டோட்டலா அவங்க ரீச் பண்றது எப்போனா, ஒய்யை ரீச் பண்றது எவ்வளோ அப்படின்னா 1 p.m.க்கு ரீச் பண்றாங்க. இதுவே பீன்றவங்க 3 p.m.க்கு ரீச் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஏன்றவங்க என்ன பண்றாங்க? ஏவோட டோட்டல் ஹார்ஸ் எவ்வளவு இருக்கும்? 9 a.m.ல இருந்து 1 p.m. வரைக்கும் ஆகுது. டோட்டலா அவங்களுக்கு 4 ஹார்ஸ் ஆகுது. அப்போ ஏவோட டைம், ஏ பி டைம் என்னன்னு பார்த்தோம்னா, ஏங்கிறது 4 ஹார்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பிங்கிறவங்க 9 a.m.ல இருந்து 3 p.m. வரைக்கும் 6 ஹார்ஸ் ஆகுது. பீன்றவங்க 6 ஹார்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த டைம்ன்றது 4:6 தெரியும். அப்போ நம்ம ஸ்பீடை என்னவா மாத்திக்கலாம், 6:4 மாத்திக்கலாமா? ஓகே. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்பீட் இன்டூ டைம் தானே. இப்போ ஸ்பீட் இன்டூ டைம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 அப்படின்றத நம்ம டிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 24 அப்படின்ற டிஸ்டன்ஸை அவங்க எப்போ மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்பீடு வந்து அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. அப்போ என்ன பண்ணும், ஆட் பண்ணும். அவங்களோட ஸ்பீடு என்ன, 6 + 4, ஓகேவா, 10. அப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ, 2.4 ஹார்ஸ்க்கு அப்புறமா அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க எவ்வளோ நேரம் டைம் எக்ஸாக்டா அவங்க இது கேட்குறாங்க. ஓகேவா? என்ன மணிக்கு மீட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணது எவ்வளோ, 9 o'clock. 9 o'clockல இருந்து 2.4 ஹவருக்கு அப்புறமா எவ்வளோ, 9லேருந்து 10, 10லேருந்து 11, 11ல இருந்து, ஓகேவா, 11 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அந்த 4 அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த 0.4 கூட 60 ஆட் பண்ணும், 60 மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 24 மினிட்ஸ். ஓகேவா? 11 ஹார்ஸ் 24 மினிட்ஸ்க்கு அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட், a shop that sells saree offered customers 2 saree free when they bought 3 sarees. What is the discount received by the customer? ஓகேவா? டோட்டலா எவ்வளவு saree அவங்க பெற்றிருக்காங்க, 5. அதுல எவ்வளவு ஃப்ரீயா பெற்றிருக்காங்க, 2. ஓகேவா? 2 saree ஃப்ரீ, 3 வாங்கினோம். ஓகேவா? அப்போ இதை வந்து பெர்சன்டேஜ் எவ்வளவு ப்ராஃபிட் கேட்குறாங்க. ஓகேவா? 40%. ஓகே. நெக்ஸ்ட், in right angle the hypotenuse is 4 unit greater than one side and 8 unit greater than other side. Find the area of triangle. ஓகே. ரைட் ஆங்கிள் இருக்கு, இதுதான் ஹைப்போதெனிஸ். ஓகே. கிரேட்டர்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். x-4, x-8. ஏன்னா 8 யூனிட் 4 யூனிட் கிரேட்டர்னு சொல்றாங்க, நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணோம், இது வந்து நம்ம பைத்தகாரஸ் தியரம் மாதிரி கொண்டு வர போறோம். ஓகேவா? x-4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் x-8 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இது நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x plus 16. இது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா a minus b whole square equal to a square plus b square minus 2ab. ஓகேவா? இந்த இதுல நம்ம கொண்டு வரோம். ஓகே. நெக்ஸ்ட், x square minus 16x plus 64 equal to x square. ஓகேவா? இப்போ நம்ம x square எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இங்க ஒரு x square இருக்கு, இங்க ஒரு x square இருக்கு. இது இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆயிரும், ஒரு x square போயிருமா? ஓகே. இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன, ஒரு x square தான். மைனஸ் இப்போ எக்ஸ்ல இருக்கலாம் பார்க்கலாம். இங்க -8 -16. ஓகேவா? டோட்டலா எவ்வளோ, -24x பிளஸ் இங்க ஒரு 60, இங்க ஒரு 64. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 80 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது நம்ம இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல பண்ணோம் அப்படின்னா x அப்படிங்கிறது 20 அண்ட் x -4 வரும். ஓகே. இப்போ நம்ம x வந்து 20ன்னு எடுத்து பார்ப்போம். இப்போ வந்து x அப்படிங்கிறது 20 அப்படின்னா இங்க வந்து என்னவா இருக்கும், 4 மைனஸ் ஆனா எவ்வளோ, இது வந்து 16. ஓகே. அப்போ 20ல இருந்து 8 மைனஸ் ஆனா 12. ஓகேவா? இதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம். ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம், ஆஃப் இன்டூ பேஸ்ன்றது எவ்வளோ, 12, ஹைட்டுங்கிறது 16. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 96 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட், two numbers are in the ratio of 5:3. If the difference between the number is 54, find the smaller number. ஓகேவா? இது வந்து இந்த ரேஷியோல இதோட டிஃபரன்ஸ்ன்றது என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 5:3 2 நம்பர் இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2. அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த 54. அப்போ இந்த 2 தான் 54. இருக்கிறதுலே ஸ்மாலர் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 3 என்ன, 2 டைம்ஸ் 7 டைம்ஸ். இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம். ஓகேவா? 81 தான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட், the average of first 12 multiples of 11. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 12 மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 ஓட முதல் 12 மல்டிபிள்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, 11 இன்டூ 1 என்ன, 11. அதுவே 11 இன்டூ 12 என்ன, ஏன்னா அவங்க 12 மல்டிபிள்ஸ் கேட்குறாங்க, 132. இப்போ இது ஃபார்முலா என்னது, ஆவரேஜ்னா ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, 11 பிளஸ்
லாஸ்ட் நம்பர் என்ன 132 டிவைடட் பை 2. ஓகே, இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 143 டிவைடட் பை 2. இதை நம்ம அடிச்சோம்னா 71.5. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நீங்க ஃப்ரீ டெஸ்ட் எழுதல அப்படின்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே இருக்கு. மார்க் டெஸ்ட் 6 ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாமாப்பா. ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? In a certain code language, RIP is written as 42 and MOL is written as 39. What will be the code for GAN in that code language? கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்காங்க. ஆர்ஐபியோட கோட் கொடுத்துட்டாங்க. ஆர்ஐபிங்கிறத 42ன்னு எழுதியிருக்காங்க. அதே போல் எம்ஓஎல்லுங்கிறத 39 எழுதியிருக்காங்க. அப்படின்னா ஜிஏஎன்னை எப்படி எழுதுவாங்கன்னு கேட்குறாங்க. பார்த்துடலாமா? இதை வந்து பொசிஷன் வேல்யூஸை வச்சு தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆரோட பொசிஷன் வேல்யூ என்ன 18 நமக்கு தெரியும். ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, பியோட பொசிஷன் வேல்யூ 16. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 27. 27 + 16 நமக்கு 43 கிடைக்குதா? ஸோ ஆனால் இங்கே 42ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? -1 பண்ணியிருக்காங்க. -1 பண்ணால் 42. இந்த -1 எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக -1ன்னு பண்ணியிருக்கலாம். இல்லை இங்கே ஒரு வவல் இருக்குல்ல, ஏஇஐஓயுங்கிறது வவல், ஏஇஐஓயுங்கிறது வவல். இந்த வவல் பிரகாரம் ஒரே ஒரு வவல் இருக்குங்கிறனால -1ன்னு பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இப்போ எம்ஓஎல்லுங்கிறது இருக்குது. இதையும் ஒரு டைம் பண்ணிடலாம். செக் பண்ணி பார்த்துடலாம். 13, ஓவோடது பொசிஷன் வேல்யூ 15, எல்லோட பொசிஷன் வேல்யூ 12. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 25. 25 + 15 என்ன 40. 40லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 39. இங்கேயும் -1 பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு வவல் தான் வந்திருக்கு. அதனால் -1 பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக -1 பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஜியோட பொசிஷன் வேல்யூ கொஸ்டினுக்கு வந்துடுறான். ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, என்னோட பொசிஷன் வேல்யூ 14. ஸோ இப்போ ஆல்ரெடி -1 தான் பண்ண போகிறோங்கிறனால இந்த ஏவோட பொசிஷன் வேல்யூவை எடுத்துக்க வேணாம். ஸோ 7 + 14ங்கிறது 21. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி 21. அடுத்த கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? சம் மேங்கோஸ் ஆர் ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில மேங்கோஸ் வந்து ஆரஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஆல் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ். எல்லா ஆரஞ்சஸுமே கிரேப்னு சொல்லிட்டாங்க. ஆல் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ்னு சொல்லிட்டாங்க. கன்க்ளூஷனில் சொல்கிறாங்க ஆல் கிரேப்ஸ் ஆர் ஆரஞ்சஸ். எல்லா கிரேப்ஸுமே ஆரஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லா கிரேப்ஸுமே ஆரஞ்சஸா? இல்லை, சம் கிரேப்ஸ் ஆர் தான் ஆரஞ்சஸ். எல்லா ஆரஞ்சஸும் தான் கிரேப்ஸ். ஆமாவா? அப்போ கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகலை. கன்க்ளூஷன் 2ல் என்ன சொல்கிறாங்க? ஆல் மேங்கோஸ் ஆர் கிரேப்ஸ். எல்லா மேங்கோஸுமே கிரேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லா மேங்கோஸுமே கிரேப்ஸா? இல்லை, சம் மேங்கோஸ் தான் கிரேப்ஸ். ஸோ கன்க்ளூஷன் 2வும் ஃபாலோ ஆகலை. அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 1, conclusion 1 and conclusion 2 does not follows. Neither conclusion 1 nor conclusion 2 follow ஆகலைங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். முடிவு 1 மற்றும் 2 ஆகிய இரண்டும் பொருந்தாது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்பர் சீரீஸ் பார்த்துடலாமா? 30, 39, 55, 76 அண்ட் கொஸ்டின் மார்க். ஸோ சீரீஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ப்ளஸ் பண்ணி பார்ப்போம். 30 + 9 வந்து 39. 39லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணலாம்? 5னா 16. 16 ஆட் பண்ணால் 55. 55லேருந்து 21 ஆட் பண்ணால் நமக்கு 76ங்கிறது கிடைக்குது. ஸோ 9, 16 இங்கே 25 வந்துருந்ததுன்னா ஸ்கொயர் ஃபார்மேட்டில் ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இல்லை. 9, 16க்கு அப்புறம் 21 வந்துருச்சு. ஸோ அப்போ இது ரெண்டையும் திரும்ப அகெயின் ஆட் பண்ணி பார்ப்போமா? 9 + 7 தான் நமக்கு 16 கிடைக்குது. 16ஓட எதை ஆட் பண்ணால் 21 கிடைக்கும்? 5 ஆட் பண்ணால் 21 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து +3 ப்ரைம் நம்பர் சீரீஸ் பிரகாரம் 7, 5, 3ங்கிறது வருதா? ஸோ இதுலேருந்து +3 ஆட் பண்ணணும். 21 + 3 is 24. 24லேருந்து இதை ஆட் பண்ணோன்னா 100 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி 100ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க?
ஆல்ஃபபெட்டிக்கலும் நம்பரும் இருக்க மாதிரி ஒரு மிக்ஸ்டு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் அனலைஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை பார்த்தலாம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டிஎஸ்ன்னு இருக்குது. ஆமாவா? அப்போ ஒரு இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடலாம். AGM $Y. கொஷினில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டை மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம். ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, எம்மோட பொசிஷன் வேல்யூ 13. அடுத்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒய்யோட பொசிஷன் வேல்யூ 25. இது இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ 1 + 6ங்கிறது 7, 7 + 6ங்கிறது 13. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? +6 + 6 ஃபார்மேட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 19 வருதா? 13 + 6 is 19. 19th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? எஸ்ங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ டேஷில் ஃபஸ்ட்டு எஸ்ங்கிறது தான் வரப்போகுது, டீங்கிறது வராது. ஸோ ஆப்ஷன் ஏபிடியில் ஏதாவது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இப்போ அடுத்து 1 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்டிருக்க அதே பொசிஷன் வேல்யூஸை தான் பக்கத்தில் நம்பராக போட்டிருக்காங்க. 1, 7, 13. அப்போ எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ 19. அப்போ S19ங்கிறது வரணும். S19. S19ங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. இப்போ அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா AZ, GT, MN, YB. இது பார்த்தா எப்படி இருக்குது? ஆப்போசிட்ஸ் தெரியுதுல்ல? ஆல்ஃபபெட்டிக்கல் இதில் 13 13ஆக பிரிக்கிறப்ப ஏவோட ஆப்போசிட் இசட்டாக வரும், ஜியோட ஆப்போசிட் டீயாக வரும், எம்மோட ஆப்போசிட் என்னாக வரும். அப்போ ஒய்யோட ஆப்போசிட் பி. இப்போ எஸ்ஸோட ஆப்போசிட் தான் இங்கே போட போகிறோம். எஸ்ஸோட ஆப்போசிட் என்ன? ஹெச். அப்புறம் ஹெச்சோட பொசிஷன் வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். ஆல்ஃபபெட்டு, அந்த ஆல்ஃபபெட்டோட பொசிஷன் வேல்யூ, அடுத்து ஃபஸ்ட்டில் வந்த ஆல்ஃபபெட்டோட ஆப்போசிட்டு அந்த ஆல்ஃபபெட்டோட பொசிஷன் வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ என்ன? 8. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். S19H8ங்கிறது. S19H8ங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஷின், 5th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? The total of Sweta, Damini and Supriya is 56 years. 56 years. What was the total of their age 3 years ago? ஓகே, இவங்க 3 பேரோட வயசு கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஏஜ் 3 பேரோட வயசையும் கூட்டுனா என்ன வருது? 56ங்கிறது வருது. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறப்ப என்ன பண்ணலாம்? இந்த 3 பீப்புளோட 3 இயர்ஸ் முன்னாடி ஏஜ் என்னவா இருக்குங்கிறத மல்டிபிள் பண்ணோன்னா 9ங்கிறது கிடைக்குது. இந்த 9-ஐ இப்போ ப்ரெசன்ட் ஏஜில் அவங்களுக்கு 56 இயர்ஸ்ன்னு இருக்கா, இந்த 56லேருந்து 9-ஐ மைனஸ் பண்ணோன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன ஏஜில் இருந்தாங்கங்கிறது டோட்டல், அவங்க 3 பேரோட டோட்டல் ஏஜ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இதுவுமே டோட்டல் ஏஜ் தான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுமே டோட்டல் ஏஜ் தான். இண்டிவிஜுவல் ஏஜ் கேட்க கிடையாது. அவங்க கேட்குறதே 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ 3 பர்சன்ஸ் 3 இயர்ஸ்க்கு 9ங்கிறது கிடைக்குது. ஸோ 56லேருந்து 9-ஐ மைனஸ் பண்ணோன்னா 47 இயர்ஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 47. அடுத்த கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் இட் அப்படின்னு சொல்றாங்க. 7 ஃப்ரெண்ட்ஸ், 7 பேர் இருக்காங்க. 7 பேர் எப்படி இருக்காங்க? ஆர் சிட்டிங் இன் அ ரோ ஃபேஸிங் நார்த் பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். இதே ஆர்டரில் இல்லை. 7 பேர் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்க. BALOMENAPEROTO அப்படின்னு 7 பேரோட நேம் இது. அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? TO sits third to the left of PE. இங்கே கீழே எழுதிக்கலாம். இப்போ TOங்கிறவங்க TO sits third to the left of PE. PEயோட தேர்ட் லெஃப்டில் TOங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ PE எங்கே போட்டோன்னா 1 2 3. TOங்கிறவங்க இங்கே வருவாங்க. சரிங்களா? இப்போ PE sits at one of the extreme ends. ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் தான் PE உட்காந்துருக்காங்கங்கிற சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் உட்காந்துருக்க போகிறதில்ல.
எல்லாருமே பிஇயோட லெஃப்ட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ரைட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் பிஇ உட்காந்துருக்காங்க. இப்போ எத்தனை பேரை ஃபில் பண்ணியிருக்கோம்? 4 பேரை ஃபில் பண்ணியிருக்கோம். மிச்சம் 3 பேரை இங்கே போட்டுடலாமா? ஓகே, இந்த சைடு 1 2 3 இப்படி தான் வருமானு தெரியல. இப்படி தான் வரும். ஏன்னா பிஇயோட லெஃப்ட்டில் 3ஆவதா டிஓ உட்காந்துருக்காங்க. அப்போ நடுவில் யாருமே வரப்போகிறது இல்லை. எல்லாருமே டிஓக்கு லெஃப்ட் சைடு தான் வரப்போகிறாங்க. ஆமாவா? ஓகே. NA and ME ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் டிஓ. டிஓவோட இமீடியட் நெய்பர்ஸ் யாரு? NA and ME. NAMEங்கிறவங்க எங்கே வேணால் வரலாம். ஆமாவா? டிஓவோட லெஃப்ட்லேயும் வரலாம், டிஓவோட ரைட்டில் அப்படியும் வரலாம். அதாவது NA MEங்கிறவங்க இப்படியும் வரலாம், இல்லை ME NAன்னு இப்படியும் வரலாம். ஓகே, 2 பாசிபிலிட்டியை வச்சுப்போம். எது ஓகே ஆகுதோ அதை வச்சுக்கிட்டு மற்றதை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து LO சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் NA. NAவோட செகண்ட் லெஃப்டில் LO உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ NA எங்கே வருவாங்க? NA இங்கே உட்காந்துருக்காங்களா? NAவோட செகண்ட் லெஃப்டில் LO உட்காந்துருக்காங்கன்னா அப்போ LO இங்கே வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் லெஃப்டில் ஆல்ரெடி MEங்கிறவங்க வந்துட்டாங்க. அப்போ LO வந்து இங்கே உட்கார முடியாது. அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகுது. அடுத்து BA சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் RO. ROவோட லெஃப்ட்டில் BAங்கிறவங்க உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. ஆனால் எந்த லெஃப்ட்டுன்னு சொல்லலை. ஏதோ ஒரு லெஃப்ட்டில் BA உட்காந்துருக்காங்க. ஸோ BAவை இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஆர்டர் என்ன? LO BA NA TO ME RO PEங்கிறது தான் ஆர்டர். இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் BA அண்ட் ME. BAக்கும் MEக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? NA TO 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 2 பர்சன்ஸ் தான் நடுவில் உட்காந்துருக்காங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 2 ஆப்ஷன் C 2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். செவன்த் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் ஃபாலோயிங் ஃபிகர். இது ஃபிகர் கவுண்டிங்கில் வரும். இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் சால்வ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. இது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. சின்ன ட்ரிக்குங்கிறது இல்லை, உட்காந்து சில பேர் புதுசாக பார்க்குறவங்க, புதுசாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறவங்க இதை உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கவுண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து அட்ஜசன்ட்கோ இல்லை சென்டர் பாயிண்ட்லேருந்து ஈக்குவலாக டிவைட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி இதில் வந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 and 8 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இந்த டிவிஷன்ஸை இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க? 8 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 8 பார்ட்டை வந்து இன்டூ 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த கிவன் ஃபிகர். இது வந்து ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கு மட்டும் இந்த ஃபார்மேட். சரிங்களா? இந்த மாதிரி இப்போ வந்து இது டயக்னலாகவும் பண்ணியிருக்காங்க, சென்டர் பாயிண்ட்ல இருந்தும். அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த லைனோட சென்டருக்கும் நாங்கள் ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லாமல் வெறும் டயக்னலில் மட்டும் இந்த மாதிரி டயக்னல்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அதுக்கும் இதே இதுதான். 1 2 3 4 டிவிஷன்ஸாக இருக்குது. இந்த 4 டிவிஷன்ஸை இன்டூ 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வருதோ அதுதான் வந்து இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? இது ஸ்கொயருக்கும் பொருந்தும், ரெக்டாங்கிள்க்கும் பொருந்தும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான அப்போ ரைட் ஆன்சர் என்ன? 16. ஸோ ஆப்ஷன் C 16. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி சச் pairs ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ட் சிங்கிள் போத் இன் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன்ஸ் விச் ஹாவ் as many letters between them as there are in the English alphabetical order. தமிழில் ஒரு டைம் படிச்சிடலாம். இந்த கொஷின் நம்ம முன்னாடி சால்வ் பண்ண கொஷின் மாதிரி இல்லை, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான். சிங்கிள் என்ற சொல்லில் ஆங்கில அகர வரிசையில் உள்ளதைப் போலவே அவற்றுக்கு இடையே அதே எண்ணிக்கையிலான எழுத்துக்களை கொண்ட எத்தனை எழுத்து இணைகள் முன்னோக்கிய மற்றும் பின்னோக்கிய திசைகளில் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. இது சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்கிள்ங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள்ங்கிற வார்த்தையில் ஃபஸ்ட்டு எஸ்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். எஸ்லேருந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பக்கத்தில் எதெல்லாம் வருதுங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எஸ்லேருந்து கவுண்ட் பண்ணோன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எஸ்க்கு அப்புறம் என்ன? T U
வி டபிள்யூ எக்ஸ். இப்போ எதுவுமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மேட்ச் ஆகலை. ஐஎன்ஜிஎல்இன்னு இருக்குது. ஸோ இதை விட்டுறலாம். அடுத்து ஐக்கு அப்புறம் ஜே கே எல். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லுங்கிறது வருது. ஆமாவா? ஐக்கு அப்புறம் ஜே கே மிஸ் பண்ணோன்னா எல்லுங்கிறது இங்கே வருது. ஸோ ஐயவும் எல்லையும் ஒரு பேராக எடுத்துக்கிறோம். சரிங்களா? எல் எம்னு வந்துடும், ஈங்கிறது வந்திருக்கு. ஆமாவா? ஸோ அது வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா NOPQ, ஜிலேருந்து ஹெச்ஐங்கிறது வரும். இங்கே ரெண்டுமே இல்லை. இப்போ இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் பண்ணது. ஒரு ஆல்ஃபபெட்டையும் எடுத்து கொடுத்துருக்க வார்த்தையில் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டையும் எடுத்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எஸ்க்கு அப்புறம் TUVWXங்கிறது இதில் ஏதாவது இங்கே ஜிக்கு பதிலாக வீன் வந்திருந்ததுன்னா அதையும் நம்ம கவுண்ட் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம பார்த்தோம்ல IJKL. ஸோ இங்கே எல்லுங்கிறது தான் ஆல்ஃபபெட்டிக்கல் பொசிஷன் படி வரணும். சிங்கிள்ங்கிற வார்த்தையிலையும் இங்கே எல் வருது. ஐயும் எல்லும் ரிலேட் ஆகியிருக்கு, அதனால் IL எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஃபார்வேர்டில். இப்போ பேக்வேர்டில் பார்க்க போகிறோம். பேக்வேர்டில் எப்படி பார்க்குறது? SINGLEன்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ இலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் எல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஐலேருந்து கடைசியாக முடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எஃப் வரணும், இங்கே ஜி வந்திருக்கு. ஜி தான் வரணும், ஆனால் ஜி வந்திருக்கு பாருங்க. ஸோ இலேருந்து கவுண்ட் பண்ணோன்னா எஃப் ஜி ஹெச் ஐ ஜேங்கிறது வருமா? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இங்கே ஜிக்கு நேராக ஜி வந்துருச்சு, இங்கே ஐக்கு நேராக ஐங்கிறது வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுமே பேர். இஜிங்கிறது ஒரு பேர், இஐங்கிறது ஒரு பேர். சரிங்களா? இது பேருங்கிறதுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு இல்லைப்பா, இதுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எழுதுறது. இந்த மாதிரி எத்தனை இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரணும். அதுக்காக இங்கே நோட் பண்ணி வைக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் இங்கே எல் இருக்கா? எல்க்கு அப்புறம் என்ன வரணும்? எம்ங்கிறது வரணும். இந்த எல் எடுத்துக்கலாம். எல், இங்கே எம்ங்கிறது வரணும். என், அடுத்து ஓ, இங்கே பி. ஆமாவா? இங்கே பார்த்தீங்கன்னா என்னங்கிறது வருது. எல்லுலேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப என்னங்கிறது சிமிலராக வருதா? ஸோ LN 4 இந்த மாதிரி வருது. அடுத்த ஆல்ஃபபெட் என்ன இருக்குது? இப்போ எல்ல பார்த்தோமா, இப்போ ஜியை பார்த்துக்கணும். ஜி, இங்கே ஹெச், இங்கே ஐ. ஆமாவா? இங்கே ஜிலேருந்து ஐ ஒரு பேராக இருக்குது. ஸோ GI. ஐக்கு அப்புறம் எஸ்ன்னு போயிடுச்சு. ஆமாவா? ஸோ அது இல்லை. NI, என்க்கு அப்புறம் ஐங்கிறது வருமா? எனக்கு முன்னாடி ஐங்கிறது வந்துடும். ஸோ அது வராது. NM OPங்கிறது வரும். இங்கே எஸ்ங்கிறது வந்திருக்கு, இங்கே ஐ இருக்குது, இங்கே எஸ் இருக்குது. ஸோ எந்த இதுவுமே ஃபாலோ ஆகாது. இந்த 5 தான் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஆமாவா? பேக்வேர்ட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கவுண்ட் பண்ணுறப்ப எத்தனை அந்த மாதிரி பேராக வருது? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எத்தனை வருது அப்படின்னு பார்த்தோன்னா 5 வருது. ஸோ ஆப்ஷன் டி 5ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ப்ராப்ளம் முன்னாடி சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம்ப்பா. நம்ம முன்னாடி இதில் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்ல, வெட்டரி எக்ஸ்பிரஸ் பேட்சில், அந்த ப்ராப்ளமில் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், சில இது மிஸ் பண்ணிடுவோம். அதுக்காக இந்த மாதிரி பேர் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? 9th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? கோடிங் டிகோடிங் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாமா? PURPLE பர்பிள்ங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க? OWOTGK இப்படி எழுதியிருக்காங்க. சரி, இதில் பியோட பொசிஷன் வேல்யூ என்ன? பொசிஷன் வேல்யூஸ் வச்சு தான் இது சால்வ் பண்ண முடியும். பியோட பொசிஷன் வேல்யூ 16, யூவோட பொசிஷன் வேல்யூ 21, ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, பியோட பொசிஷன் வேல்யூ அகேன் 16, எல்லோட பொசிஷன் வேல்யூ 12, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. அப்புறம் ஓவோட பொசிஷன் வேல்யூ என்ன? 15, டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ 23, ஓவோட பொசிஷன் வேல்யூ அகேன் 15, டியோட பொசிஷன் வேல்யூ 20, ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, கேவோட பொசிஷன் வேல்யூ என்ன? 11. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ இங்கே 16 இருக்குது, இங்கே 15 இருக்குது. 16, 15னா என்ன பண்ணியிருக்காங்க? -1 பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே 21 இருக்குது, இங்கே 23 இருக்குது, +2 பண்ணியிருக்காங்க.
18 15 இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, -3 பண்ணியிருக்காங்க. இங்கே 16 20 இருக்கு. ஸோ 16 + 4 is 20. 12 7 இருக்கு. -5 is 7. 12லேருந்து -5 பண்ணால் 7. ஸோ இங்கே 5 + 6 is 11. அப்போ -1 + 2 -3 + 4 -5 + 6ன்னு இருக்கு. சரிங்களா? அதே போல் க்ரீனுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சிடலாமா? ஸோ GREEN. ஜியோட பொசிஷன் வேல்யூ என்ன? 7. ஆரோட பொசிஷன் வேல்யூ 18. இயோட பொசிஷன் வேல்யூ 5. இயோட பொசிஷன் வேல்யூ 5. என்னோட பொசிஷன் வேல்யூ 14. ஸோ 7லேருந்து -1 பண்ணால் 6. 6th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? எஃப்ங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. இங்கே ஆப்ஷனில் எல்லாமே பார்த்தோன்னா எஃப்னு தான் இருக்குது. எந்த ஒரு ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. டிபி IJBBIங்கிறது. ஸோ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு பெட்டர். ஸோ இங்கே +2 பண்ணுமா? +2 பண்ணால் 20. 20னா டீங்கிற பொசிஷனுக்கு வருது. இங்கே 5 இருக்குது. 5லேருந்து -3 பண்ணோன்னா 2. செகண்ட் பொசிஷனில் பிங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. இங்கே ஒரு +4 பண்ணோன்னா 9ங்கிறது இருக்குது. 9th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? ஐங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. அடுத்து 14 இருக்குது. 14 + 5. ஸோ -5. -5வா? முன்னாடி தான் +4 பண்ணியிருக்கோம். இங்கே -5ங்கிறது வரும். -5 பண்ணோன்னா 9. 9th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? ஐங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ என்ன கரெக்டான ஆன்சர்? FTBIIங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எங்கே இருக்குது? FTBII ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்ப்பா. அடுத்த கொஷின். In a queue, Rahul is 21st from the front end and Ankit is 10th from the rear end. rear endனா கடைசியிலேருந்து, ஓகேவா? ஃப்ரண்ட்னா முன்னாடி, ரியர்னா பேக்கு. ரியர் மிரர்னு சொல்லுவாங்கள்ல, ரியர்னா பேக்குன்னு அர்த்தம். அண்ட் தேர் ஆர் 4 peoples between them. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ரோலை ராகுலை ஃப்ரண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப 21st இருக்கானா, பேக்லேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப அன்கித்துங்கிற பையன் 10th இருக்கானா, 10th பொசிஷனில் இருக்கானா. இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்களாம். How many peoples are there in the row? இந்த டோட்டல் ரோவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி டோட்டல் ரோவில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத கேட்டிருப்பாங்க. ஆனால் 2 பர்சன்ஸை கொடுத்து இப்படி சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம்ல. அப்படி கேட்குறாங்க. Total, how many persons are there in the queue if Ankit is standing somewhere behind Rahul in the queue? Okay. இப்போ பேக்லேருந்து என்றனால அன்கித் 10th இருந்தாலும் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்பவும் அன்கித் வந்து எங்கே இருக்கான்? ராகுலுக்கு பின்னாடி தான் இருக்கான். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த ரோ என்னங்கிறத கேட்குறாங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா ஓவர்லேப் ஆகிடக்கூடாது. அன்கித்துங்கிறவங்க பின்னாடி இருந்து என்றப்ப 10th இருக்காங்க, ஆனால் ராகுலுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னா அப்போ கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த ரோ எப்படி கால்குலேட் பண்ணால், இது ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ராகுலோட பொசிஷன், அன்கித்தோட பொசிஷன் ப்ளஸ் 2 பேத்துக்கும் நடுவில் 4 பேர் இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வராங்க? 35 பேர் வராங்க. ஸோ ஆப்ஷன் டி. ஆமாவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 11th கொஷின். 11th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? த கோவிட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். The COVID-19 pandemic is reaching a peak and the economy of the world is suffering a lot because of it. COVID-19 pandemicனால வேர்ல்டு லெவலில் எக்கனாமிக் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, வேர்ல்டு எல்லாம் சஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அசம்ஷன் என்ன சொல்கிறாங்க? The economy of the world can never be affected no matter how big a threat is. எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆனாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் வேர்ல்டு எக்கானமிலாம் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அசம்ஷனில். செகண்ட் அசம்ஷனில் என்ன சொல்கிறாங்க? சம் பேண்டமிக்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டெஸ்ட்ராயிங் த வேர்ல்ட்ஸ் எக்கானமி. செகண்ட் அசம்ஷனில் என்ன சொல்கிறாங்க? சில பேண்டமிக்ஸ் வந்து வேர்ல்டு எக்கானமியை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு அதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் இதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆன்சருங்கிறது. கோவிட் வந்தப்போ நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆச்சா,
ஆல் ஓவர் த வேர்ல்டு எக்கானமி ஷேட்டர் ஆச்சுங்கிறத தாண்டி ஃபேமிலியில் எக்கனாமிக்கல் கண்டிஷன், ஈச் ஃபேமிலி எக்கனாமிக்கல் கண்டிஷன் அஃபெக்ட் ஆகுதுங்கிறப்ப அது டோட்டல் வேர்ல்டு எக்கானமி, இந்தியன் எக்கானமி அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அது அப்படியே டோட்டலாக வேர்ல்டுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த இடத்துல அசம்ஷன் 1ங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அசம்ஷன் 2 தான் வந்து கரெக்டான அசம்ஷன். சரிங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் அசம்ஷன் 2 ஒன்லி இம்ப்ளிசிட். ஆப்ஷனில் இருக்கா? ஒன்லி 2 இஸ் இம்ப்ளிசிட். ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், ஆல்பபெட்டிக்கல் மிஸ்ஸிங் ஆர்டரில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஏ டேஷ் டேஷ் ஆர்டிஏ டேஷ் இ டேஷ் டி டேஷ் சிஇ ஆர் டேஷ் ஏசி டேஷ் டேஷ் டி. ஓகே, டோட்டலாக இதில் எப்போவும் நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டலாக இதில் எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுவோமா? அதே மாதிரியே பண்ணிடலாம். 4, இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டு, இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டு, இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டு. ஸோ 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 4 ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 5 எலமெண்ட்ஸ் ஈச் இருக்குது. சரிங்களா? இப்போ டீக்கு முன்னாடி ஆறுங்கிறது இருக்குது. ஸோ டீக்கு முன்னாடி 6 போட்டுக்கலாம். இங்கே டீக்கு முன்னாடி 6 போட்டுக்கலாம். 6க்கு அப்புறம் டீ வரணும். ஆமாவா? ஸோ 6க்கு அப்புறம் டீயை போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிஇஆருங்கிறது இருக்குது. அப்போ சிஇஆருங்கிறது வரணும். சிஇஆருங்கிறது வரணும். எல்லா இதுலேயுமே இனிஷியலாக ஏங்கிறது இருக்குது. ஸோ இனிஷியலாக ஏ போட்டுக்கலாம். இப்போ ஸ்பேஸ்லலாம் என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கோம்? சிஇ, சிஆர், ஏடி, இஆர். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த ஸ்ப்ளிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். சில ப்ராப்ளம் கைண்டில் தான் இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வரும். சில இதில் 2 வேர்ட்ஸ், 3 வேர்ட்ஸ், 4 வேர்ட்ஸ், 5 வேர்ட்ஸ்னு இன்க்ரீசிங் ஆர்டரில் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்போ ஆப்ஷனில் எது நம்ம எழுதின ஆன்சருக்கு கிட்ட வருது? சிஆருங்கிறது இங்கே இருக்குது. சிஆர் இங்கே ஏ இருக்குது, அங்கே பி இருக்குது. ஸோ இது இல்லை, இதுதான் ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட்டீன்த் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? Consider the given question and decide which of the following statement is sufficient to answer the question. What is the color of the granite in the kitchen? Okay, ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்க, கீழே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த கொஷினை ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? த கலர் ஆஃப் த கிரானைட் இஸ் த கலர் ஆஃப் த வால். கிரானைட்டோட கலர் என்ன அப்படின்னா அந்த கிச்சன் வாலோட கலர் என்னவோ அதுதான் அந்த கிரானைட்டோட கலரா. சரி, ஓகே. சென்டென்ஸ் 2ல என்ன சொல்கிறாங்க? த கலர் ஆஃப் த கிரானைட் இஸ் வெரி பிரைட். அந்த கிரானைட்டோட கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கான். இது ரெண்டுமே வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுமே நம்ம இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ண முடியாது. பிரைட் கலர்னால் என்ன பிரைட் கலராக வேணால் இருக்கலாம். ரெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா பிரைட் எல்லோவாக இருக்கலாம், பிரைட் ஆரஞ்சாக இருக்கலாம். ஆமாவா? ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுமே நம்மளால் இந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ கிரானைட்டோட கலர் தான் வாலோட கலர் அப்படின்னா அப்போ வால் என்ன கலரில் இருக்குங்கிற ஒரு கொஷின் வருதுல்ல. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுமே ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ என்ன வரும்? neither 1 nor 2 is sufficient to answer the question. ஆப்ஷன் 1 வச்சு ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியாது. அடுத்த கொஷின், ஆட் ஒன் அவுட். ஸ்டாட்டிக் ஃபார்மேட்டில் ஒரு ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. சூஸ் த that does not belong to the group அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? அலுமினியம், சில்வர். ஆப்ஷன் சியில் ஹைட்ரஜன். ஆப்ஷன் டியில் கோல்டு. ஓகே, இது எல்லாருமே மெட்டல். பார்த்தாலே நமக்கு தெரியுது ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு கேஸ். ஆமாப்பா, காற்று. இது எல்லாமே வந்து அலுமினியம், சில்வர், கோல்டு எல்லாமே மெட்டல். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி எல்லாமே வந்து மெட்டல். தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. அடுத்த கொஸ்டின், 15th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? How full 4-letter English word can be formed using the first, 4th, 5th and 6th letters of the word when counted from left to right
யூசிங் ஈச் லெட்டர் ஒன்லி ஒன்ஸ் இன் ஈச் வேர்ட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, சோவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க. இந்த வார்த்தையிலிருந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். இங்கே ஃபஸ்ட்டு வார்த்தை, 4வது வார்த்தை, 5வது வார்த்தை, 6வது லெட்டர், வார்த்தை இல்லை லெட்டர். ஸோ ஃபஸ்ட் லெட்டர், 4th லெட்டர், 5th லெட்டர் அண்ட் 6th லெட்டர். இந்த லெட்டரை மட்டும் லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணி இந்த லெட்டரை எடுக்கணுமா. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா 1 2 3 இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் எஸ், 4th லெட்டர் ஓ, 5th லெட்டர் யூ, 6th லெட்டருங்கிறது ஆர். இந்த மாதிரி இந்த 4 லெட்டரையும் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணி எத்தனை மீனிங்ஃபுல்லான வார்த்தை வருது அப்படின்னு கேட்குறாங்க. மீனிங்ஃபுல் 4 letter இங்கிலீஷ் வேர்ட். ஹவு மெனி மீனிங்ஃபுல் 4 letter இங்கிலீஷ் வேர்ட் கேன் பி ஃபார்ம்டு? எதை வச்சு? இந்த ஃபஸ்ட்டு லெட்டர், 4th லெட்டர், 5th லெட்டர், 6th லெட்டர் வச்சு. இப்போ சோறுங்கிறதே வந்து ஒரு மீனிங்ஃபுல் வார்த்தை தான். ஓகேவா? இந்த மாங்காய் புளிக்குதுல, அந்த இதுக்கு சோறுன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன மீனிங்ஃபுல் வார்த்தை இந்த SOUR வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அவர்ஸ், நம்மளுடையது அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர்ஸ். அப்போஸ்டஃபி இல்லைங்கிறது இல்லை, அவர்ஸுங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தை. ஆமாவா? ஸோ இந்த 2 வார்த்தை தான் இந்த இதுலேருந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ 2 மீனிங்ஃபுல்லான வேர்ட் தான் நம்மளால் இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்லி 2 தான் மீனிங்ஃபுல்லாக எடுத்துக்க முடியும். அடுத்த கொஷின், 16th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்லேருந்து ஒரு கொஷின். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம், மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சால்வ் பண்ணிக்கலாமா? ஸோ 49 மைனஸ்னா ப்ளஸ்ஸு, 4 டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷன், 120 டிவைடட் பை 8 ப்ளஸ்னா மைனஸ் 100. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? 8 1s are 8, மிச்சம் 4 இருக்குது, 5, 15 கிடைக்குதா? ஸோ 15 into 4ங்கிறது என்ன? 60யா? 49 + 60 - 100. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 109ங்கிறது கிடைக்குது. -100னா 9. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 9. ஆமாவா? நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துடலாமா? 17th கொஷின். ஆல்ஃபபெட், சிம்பிள் அண்ட் நம்பர்லாம் இருக்க மாதிரி ஒரு லாங்கான சீரீஸ் கொடுத்துருக்காங்க. How many such symbols are there which are immediately preceded by a letter and also immediately followed by a number? எத்தனை சிம்பிள் இருக்குது, எந்த மாதிரி அந்த சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர், சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர், ப்ரெசீடட் பை அ லெட்டர்னு தானே கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் வேணுமா, அந்த லெட்டர் அந்த சிம்பிளுக்கு பின்னாடி நம்பருங்கிறது இருக்கணுமா? ஸோ லெட்டர், சிம்பிள், நம்பருங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். பார்த்துடலாமா? ஸோ லெட்டர் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு லெட்டர் எங்கே இருக்குங்கிறத பார்த்துடலாம். இங்கே லெட்டர் இருக்குது, சிம்பிள் இருக்குது, ஆனால் இங்கே நம்பர் வரலையா? ஆனால் அடுத்த இது பாருங்கள், லெட்டர், சிம்பிள், நம்பர், லெட்டர், சிம்பிள், நம்பர், இது வந்து 1. அடுத்து லெட்டர், சிம்பிள், நம்பர். அடுத்து பாருங்கள், m@4, m@4, இது வந்து செகண்ட் ஒன்னா. அடுத்து லெட்டர், சிம்பிள், நம்பர், x and 7. அடுத்து வேற எங்க இருக்கு? அப்படியே பக்கத்துலயே பாருங்க, L/3. அடுத்து என்ன இருக்கு? அடுத்து ஒரு லெட்டர் விட்டு அடுத்து Z*5. ஸோ 5 இது அந்த மாதிரி இருக்கு. ஆமாவா? 5. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 5, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 6 boxes of different food items are kept in a row on a dining table. ஒரு டைனிங் டேபிளில் 6 டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ்க்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட் ஐட்டம்ஸை வச்சுருக்காங்க ஒரு டைனிங் டேபிளில். த பாக்ஸ் வித் டாஃபீஸ் இஸ் கெப்ட் அட் ஒன் எண்ட். டாஃபீஸ் வச்சுருக்க பாக்ஸ் வந்து ஒரு எண்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எந்த எண்டுங்கிறத நம்மக்கிட்ட சொல்லலை.
லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டாங்கிறது நமக்கு தெரியாது. ஆமாவா? ஸோ ஏதாவது ஒரு எண்டில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் வச்சு நம்ம சம்ம சால்வ் பண்ணி பார்ப்போமா? டாஃபீஸுங்கிறது லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. சரி, அடுத்து there are 3 boxes kept between the box with toffees and the box with chocolates. டாஃபீஸ் இருக்கிறதும் சாக்லேட் இருக்கிறதுக்கும் நடுவில் 3 பாக்ஸஸ் இருக்கான். அப்போ 3 பிளேஸ் இருக்கா? 1 2 3. இங்கே வந்து சாக்லேட்ஸ் இருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இப்போ 6 பாக்ஸ்னா இங்கே ஆல்ரெடி 5 பாக்ஸ் போட்டாச்சு. இங்கே 6வது பாக்ஸுங்கிறது சாக்லேட்டுக்கு அப்புறம் வரும்னு வச்சுக்கலாமா? ஓகே. த பாக்ஸ் வித் ஐஸ்கிரீம் இஸ் நாட் கெப்ட் வித் த டாஃபி பாக்ஸ் ஆர் த ஃப்ரூட் ஜாம் பாக்ஸ். இப்போ ஐஸ்கிரீமுங்கிற பாக்ஸ் எங்கே இல்லை? டாஃபி பாக்ஸ் கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சாக்லேட் கிட்ட வரலாம், இல்லை இங்கே வரலாம், இல்லை லாஸ்ட்டில் வரலாம். ஆமாவா? ஸோ அதோட பொசிஷன் நமக்கு தெரியாது, அதை விட்டுறலாம். அடுத்து குக்கீஸ் அண்ட் பேன்கேக் பாக்ஸஸ் ஆர் கெப்ட் வித் த ஐஸ்கிரீம் பாக்ஸ். ஓகே, இப்போ ஐஸ்கிரீம் பாக்ஸ் வந்து இந்த சைடு வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 பாக்ஸ்க்கும் நடுவில் என்ன பாக்ஸ் இருக்கு? ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஐஸ்கிரீம் பாக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டோம்னா ஐஸ்கிரீம் பாக்ஸ் இங்கே இருக்கு. ஒன்று குக்கி பாக்ஸ் இங்கே வரணும், குக்கி பாக்ஸ் இங்கே வரலாம், இல்லைனா பேன்கேக் இங்கே வரலாம். அப்படி இல்லைனா குக்கி பாக்ஸ் இங்கே வரலாம், பேன்கேக் பாக்ஸ் இங்கே வரலாம். ஸோ இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு பாக்ஸ் வரலாம். ஒன்று இங்கே இருக்கிற பாக்ஸில் குக்கி இருக்கலாம், இல்லை இங்கே இருக்க பாக்ஸில் குக்கி இருக்கலாம். ஆல்டர்னேட்டாக வரும். இங்கே குக்கி இருந்ததுன்னா இங்கே பேன்கேக், இங்கே பேன்கேக் இருந்ததுன்னா இங்கே குக்கி. இப்போ லாஸ்ட்டாக சாக்லேட்டுக்கு பக்கத்தில் எந்த பொருளை போடலாம்? ஐஸ்கிரீம் போட்டாச்சு, ஃப்ரூட் ஜாமை போட்டுடலாமா? ஃப்ரூட் ஜாம் பாக்ஸ் தான் இந்த கடைசீட்டில் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஷின்லேயும் அதான் கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் கெப்ட் அட் ஒன் எண்ட்? அனதர் எண்டில் என்ன பாக்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாக்ஸு? ஃப்ரூட் ஜாம் பாக்ஸ். ஃப்ரூட் ஜாம், பழ ஜாமுங்கிறது இருக்கு. எப்போவுமே நேமை வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டைம் ஃபுட் ஐட்டமாக இருக்கிறது நல்லா இருக்குல்ல சால்வ் பண்ண. 19th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் டிசெண்டிங் ஆர்டர் த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி நம்பர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக அரேஞ்ச் பண்ணணும். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 429, 847, 922, 213, 757 கொடுத்துட்டாங்க. இதை வந்து டிசெண்டிங் ஆர்டர்லனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? 922ங்கிறது தான் பெரிய நம்பர். அடுத்து 922ஓட சின்ன நம்பர் 847, 847லேருந்து சின்ன நம்பர் 757, அடுத்த சின்ன நம்பர் 429, அடுத்த சின்ன நம்பர் 213. இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்க நம்பரை அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி நம்பர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. எத்தனை நம்பர்ஸோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் பொசிஷன் மேலே இருக்குது, சேஞ்ச் ஆன பொசிஷன் கீழே இருக்குது. 847ங்கிற பொசிஷன் சேஞ்ச் ஆகலை, வேறு எல்லாத்தோட பொசிஷனுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு நம்பரோட பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 1 இஸ் ரைட் ஆன்சர். சரியாப்பா? அடுத்த கொஸ்டின் 20th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்லேருந்து 2-3 சம்க்கு மேலே கொடுக்குறாங்கப்பா. ஒரு இதில் ஒரு ஷிஃப்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி டெஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 13 டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷன், 145 மல்டிப்ளிகேஷன்னா டிவைடட் பை 29. ஸோ மைனஸ்னா +79, ப்ளஸ்னா -17. ஸோ யூனிட் டிஜிட்டை வச்சே சால்வ் பண்ணலாம். 9ஓட இன்ட்டு 5 பண்ணால் தான் வந்து நமக்கு 5ங்கிறது வருமா? 9 5s are 45. ஸோ அந்த 45 தான் இங்கே. 2 5s are 10, 410, 145ங்கிறது வருதா? ஸோ 13 × 15 என்ன? 65. 65 + 79 - 17. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 62. ஸோ ஆல்ரெடி ஒரு 65ங்கிறது இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 127. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி 127.
21st கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? Consider the given statement to be true, even if it seems to be at variance with the commonly known facts, and decide which of the given conclusion logically follows from the statement. லாஜிக்கலா இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன ஸ்டேட்மெண்ட், ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட் என்ன? In city X, air pollution has reached its maximum level due to harmful automobile emissions அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ம்ஃபுல்லான ஆட்டோமொபைல் எமிஷன்ஸ் கிரியேட் ஆனனால ஏர் பொல்யூஷன் சிட்டி எக்ஸில் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து மேக்ஸிமம் லெவலில் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்னால நம்ம எடுத்துக்கிற கன்க்ளூஷன், முடிவு என்ன அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன் 1ல என்ன சொல்கிறாங்க? த கவர்மெண்ட் ஷுட் ஸ்டாப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ வெஹிக்கல்ஸ் இன் த சிட்டி. இந்த ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனனால கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ வெஹிக்கலை ரெஜிஸ்டர் பண்ணுறதை இந்த சிட்டியில் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் 1ல சஜஸ்ட் பண்ணுறாங்க. கன்க்ளூஷன் 2ல என்ன சொல்கிறாங்க? வெஹிக்கல்ஸ் தட் ஆர் மோர் தேன் 15 years old have to be stopped from moving inside city X. ஓகே, கன்க்ளூஷன் 2ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லோக்கலில் சிட்டி எக்ஸில் 15 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வெஹிக்கலை ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு மேலே அவங்க அந்த 15 இயர்ஸ் ஓல்டான வெஹிக்கலை ட்ராவலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது ஓடணும் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் 2ல சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு கன்க்ளூஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கன்க்ளூஷன் 2ங்கிறது ரொம்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒத்து போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏர் பொல்யூஷன் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஏர் பொல்யூஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு, ஏர் வந்து பொல்யூட் ஆயிருக்கு. அப்படி பொல்யூட் ஆகிருக்குங்கிறப்ப என்ன ஸ்டெப் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்? புதுசாக வர ரெஜிஸ்ட்ரேஷன் பைக்ஸை ரெஜிஸ்டரே பண்ணாமல் விடுறது வந்து அந்த சிட்டியோட இன்கம் ரெவென்யூவில் கை வைக்கிற மாதிரி ஆயிரும். ஆமாவா? அந்த கம்பெனி ரெவென்யூவை இது அஃபெக்ட் பண்ணிடும். லாட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும், அந்த கம்பெனி ரெவென்யூஸில் அஃபெக்ட் ஆகிரும். ஆனால் கன்க்ளூஷன் 2வை பாருங்கள், 15 இயர்ஸ்க்கு ஓல்டான வெஹிக்கிள்லேருந்து ஒரு விதமான எமிஷன்லாம் ஆகும். அது வந்து சொசைட்டியில் அது வந்து ஏர் பொல்யூஷனை இன்னும் அதிகப்படுத்துங்கிறனால அந்த கன்க்ளூஷன் வந்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒத்து போகுது. ஆமாவா? ஸோ இந்த இடத்துல என்ன கரெக்டான ஆன்சர்னா, ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இந்த ரெண்டாவது கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் 22nd கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டடி த given information below carefully and answer the question that follows. 7 persons P, Q, R, S, T, U and V sit in a straight row facing north. North face பண்ண மாதிரி straight rowல 7 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே, R sits third to the left of P. P ஓட third leftல 1, 2, 3 third leftல Rங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. Q sits adjacent to P. ஓகே, கியூங்கிறவங்க எங்கே உட்காந்துருக்காங்க? பியோட அட்ஜசென்ட்ல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பியோட அட்ஜசென்ட்னா பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். அட்ஜசென்ட்னா பக்கத்துலன்னு அர்த்தம். இப்போ பியோட பக்கத்தில் கியூனா இந்தாண்டு கியூ வரதுக்கும் சான்ஸ் இருக்குது, பியோட ரைட் சைடில் கியூ வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ 2 பாசிபிலிட்டி ஃபாலோ ஆகுது. ஸோ கியூவை நம்ம இங்கே போட்டு பார்ப்போம் 2 பாசிபிலிட்டி பிரகாரம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? எஸ் இட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கியூ. கியூவோட செகண்ட் ரைட்டில் எஸ் உட்காந்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரைட்டில் பி உட்காந்துருக்காங்க, அப்போ செகண்ட் ரைட்டில் எஸ் உட்கார வச்சிடலாமா? இங்கே செகண்ட் ரைட்னா 1, 2 1, 2, 3, 4, 5, 6, 7 7 பேர் தான். இது சரியாக போச்சு. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸை எக்ஸீட் ஆகலை. இப்போ பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷனில் பாருங்களேன், டி சிட்ஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டில் டி உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. இப்போ 1, 2, 3, 4, 5 இங்கே டீ உட்கார வச்சிட்டோன்னா இங்கே ஒரு பர்சனை போட்டுடலாம், 7 பேர் ஆச்சு. ஆனால் இங்கே டீ எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டில் டீ உட்காந்துருக்காங்கன்ட்டாங்க. இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து 7 பேர் ஆகிட்டாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 இதோடையே 7 பேர் ஆயிடுச்சு டீயை கவுண்ட் பண்ணாமல். அப்புறம் எப்படி டீ வந்து ரைட் எண்டில் உட்கார வைக்கிறது? ஸோ இந்த இது வந்து ஃபாலோ ஆகலை, இதை கட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிக்கு வருவோம். யூ சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் வி ஹூ இஸ் நாட் அட்ஜசன்ட் டு எஸ். இப்போ யூங்கிறவங்க எங்கே உட்காடுறாங்களாம்? வியோட லெஃப்டில் உட்காடுறாங்க. வியோட லெஃப்டில் யூங்கிறவங்க உட்காடுறாங்க. ஹூ இஸ் நாட் அட்ஜசன்ட் டு எஸ் பக்கத்தில் உட்காரல அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் பக்கத்தில் வரமாட்டாங்க. ஆமாவா? ஸோ யூஆர் வி கியூ பிஎஸ்டிங்கிறது தான் கரெக்டான ஃபார்மேஷன்.
கொஷினில் இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி பர்சன் சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் வி. வியோட லெஃப்ட்டில் எத்தனை பேர் உட்காடுறாங்கன்னு கேட்குறாங்க. வியோட லெஃப்ட்டில் எத்தனை பேர் உட்காடுறாங்க, 2 பேர் உட்காடுறாங்க. யூ ஆர். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் 2. 2 பேர் யூ ஆர். அடுத்த கொஷின் 23rd கொஷின். 23rd கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஷின். எல் இஸ் மேரிடு டு எல். இதில் யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறத சொல்லலை. எல்லுக்கு வந்து ஸோ கே இஸ் மேரிடு டு எல். கே வந்து எல்லை கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எம் இஸ் த சன் ஆஃப் எல். எல்லோட சன்னு எம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எம் தான் பையன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, என் இஸ் த பிரதர் ஆஃப் எம். என்னங்கிறவங்க எம்மோட பிரதர். இப்போ என்னங்கிறவங்களும் பையன். அடுத்து என்ன சொல்றாங்க, ஓ இஸ் த டாட்டர் ஆஃப் எம். ஓங்கிறவங்க யாரா, டாட்டர், எம்மோட டாட்டர். அண்ட் மேரிடு டு. இப்போ யாரை மேரி பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் யாரை பற்றி கொடுத்துருக்காங்க, அண்ட் மேரிடு டு அப்படின்னா ஓவை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இது. சரிங்களா, ஓவை தான் வந்து பீக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. எம்மை பீக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலப்பா, ஓவை தான் பீக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பீங்கிறவங்க மீல். அடுத்து என்ன சொல்றாங்க, கியூ இஸ் த மதர் ஆஃப் எம்ஸ் மதர். கியூங்கிறவங்க யாருன்னா எம்ஸ் மதர்ஸ் ஹூ ஹேஸ் த ஒன்லி ஒன் டாட்டர் எல். கியூ இஸ் த மதர் ஆஃப் எம்ஸ் மதர். கியூங்கிறவங்க எம்ஸ் மதரோட ஒன்லி. ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கியூங்கிறவங்க மதர். யாரோட மதர்னா எம்மோட மதர் எல்லு. இந்த எல்லோட மதர் தான் கியூ. இதை தான் இங்க சுத்தி வளைச்சு சொல்றாங்க. ஹூ ஹேஸ் ஒன்லி டாட்டர் எல். புரியுதா? இப்ப ஓ இஸ் த மதர் ஆஃப் எம்ஸ் மதர். எம்மோட மதருக்கு மதர் தான் கியூவு. கியூக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு, அந்த பொண்ணு தான் எல். சரியா? அப்ப எல்லுங்கிறவங்க யாரு, பொண்ணு. கேங்கிறவங்க பையன். புருஷன் பொண்டாட்டின்னு நம்ம பார்த்தோம்ல, கேங்கிறது ஹஸ்பண்டு, எல்லுங்கிறது ஒய்ஃப். இப்போ சரியா போச்சா? இப்போ என்ன சொல்றாங்க, ஆர் இஸ் மேரிடு டு எல், ஆர் இஸ் மேரிடு டு கியூ, ஆர் இஸ் மேரிடு டு கியூ. அப்போ ஆருங்கிறவங்க யாரு, ஹஸ்பண்டா இருப்பாங்க. கியூங்கிறவங்க தான் மதர்னு பார்த்துட்டோம்ல. இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு இஸ் ஆர் ரிலேட்டட் டு கே. இப்போ ஆருக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. ஆருக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன், ஒய்ஃபோட அப்பா தான் ஆறு. ஆமாவா? மனைவியின் தந்தை, ஒய்ஃப்ஸ் ஃபாதர் தான் ஆறு. அடுத்த கொஸ்டின், டைரக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின். இவ்வளோ நேரம் டைரக்ஷன்ல இருந்து ப்ராப்ளமே பார்க்கல. ஓகே, 24th கொஸ்டின், டைரக்ஷன். A person walks 10 meter north பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் இ. பாயிண்ட் ஏல இருந்து நார்த் டைரக்ஷன்ல 10 மீட்டர்ல நடக்கிறாங்க டு பாயிண்ட் இ. பாயிண்ட் இயை ரீச் பண்றதுக்கு இங்க இருந்து என்ன பண்றாங்க, ஹி டேக்ஸ் ரைட் டர்ன் எடுத்து 15 மீட்டர் நடக்கிறாங்க இந்த பாயிண்ட் ஐ ரீச் பண்றதுக்கு. சரிங்களா? பாயிண்ட் ஐலேருந்து ஹி டேக்ஸ் அனதர் ரைட் டர்ன். இங்கிருந்து ஒரு ரைட் டர்ன் எடுத்து பாயிண்ட் ஓ ரீச் பண்ணுறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க, 15 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்களாம். ஹி டேக்ஸ் அ ரைட் அகெயின் அண்ட் வாக்ஸ் 20 மீட்டர்ஸ். இங்கேருந்து அகெயின் ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறாங்க. இங்கேருந்து அகெயின் ஒரு ரைட் டர்ன் எடுத்து 20 மீட்டர் நடக்கிறாங்க. இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க, பாயிண்ட் யூ. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபைனலி ஹி டேக்ஸ் த லாஸ்ட் ரைட் அண்ட் வாக்ஸ் 5 மீட்டர்ஸ். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் தான் யூங்கிற பாயிண்ட்டு. இந்த யூங்கிற பாயிண்ட்லேருந்து திரும்ப அகெயின் ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறாங்க. இங்கே ஒரு ரைட் டர்ன் எடுத்தால் 5 மீட்டர்ஸ். இங்கே ஆல்ரெடி 10 மீட்டர்ஸு, இங்கே 15 மீட்டர்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு இங்கே தான் வருவாங்களா, 5 மீட்டர்ஸ். 5 மீட்டர்ஸ். இந்த ஃபைனல் பாயிண்ட்டை இசட்டுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக இப்போ நிற்கிறது இசட்டுங்கிற பாயிண்ட்ல. ஹவு ஃபார் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ ஃப்ரம் த பாயிண்ட் ஏ அட் த எண்ட். இந்த பாயிண்ட் இசட்டுக்கும் பாயிண்ட் ஏக்கும் நடுவில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ், ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தலாம், அப்புறம் எந்த டைரக்ஷன் பார்க்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டில் இருக்காங்க, 5 மீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டில் இருக்காங்க. ஆமாவா? 5 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. எந்த டைரக்ஷனில் இருக்காங்க,
மேற்கு நோக்கி இருக்காங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே 15 இங்கே 20 இருக்கு. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 15 போகிருக்கும். இந்த 5 தான் இங்கே மேலே இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இங்கேருந்து பார்க்குறப்ப ஈஸ்டில் இருக்காங்க. ஆனால் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் இசட் எங்கே இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ வெஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி 5 meters வெஸ்ட்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 25th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்தலாமா? ஓகே. Select the option which is related to the third number in the same way as the second number is related to the first number and the sixth number is related to the fifth number அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் அனாலஜி தான் கொடுத்துருக்காங்க. 4:74, double is to 6 question mark, double is to 7:343. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கியூப் ரூட்லேருந்து கியூப் ரூட் ஃபர்ஸ்ட் நம்பரோட கியூப் ரூட் ப்ளஸ் 10 தான் வந்து செகண்ட் நம்பர் வந்திருக்கும். அதாவது 4 கியூபுங்கிறது 64, 64 + 10ங்கிறது என்ன 74. ஸோ 7 கியூபுங்கிறது என்ன 343, 343லேருந்து ப்ளஸ் 10 பண்ணாங்கன்னா 353. சரிங்களா? அப்போ 6 கியூப் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 216ங்கிறது தான் 6 கியூபு ப்ளஸ் 10னா 266. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 266. அடுத்த கொஷின் 26th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்ரோஃபோபியா இஸ் ரிலேட்டட் டு வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சேம் வே ஆஸ் ஆக்ரோஃபோபியா இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹைட்ரோ அப்படிங்கிறது ஃபோபியா அப்படிங்கிறதையும் வாட்டரோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வாட்டரோட ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைட்ரோவோட இதுதான் வாட்டர். ஹைட்ரா அப்படின்னாலே வாட்டர்னு அர்த்தம். ஃபோபியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர்னு அர்த்தம். தண்ணியில் ஃபியர் இருக்கவங்க, தண்ணி மீதான அச்சம் பயம் இருக்கிறது தான் வந்து ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்ரோஃபோபியா, ஆக்ரோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டோன்னா இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஆக்ரோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹைட்டுங்கிறது மீனிங். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபோபியானா என்னன்னு பார்த்தோம், ஃபியர். ஸோ ஹைட்டை பற்றின ஃபியர் இருக்கிறது தான் ஆக்ரோஃபோபியா. ஸோ உயரம். ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் 27th கொஷின் நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாம். 3, 10, 29, 66, 127, கொஷின் மார்க். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கியூப் எடுத்து 1 கியூப் எடுத்து +2 பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 கியூப் இஸ் 1, 1 + 2ங்கிறது 3. அடுத்தடுத்த நம்பர் கியூபை அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. 2 கியூபுங்கிறது என்ன 8, 8 + 2ங்கிறது 10. அடுத்து 3 கியூப் + 2 29. அடுத்து 4 கியூப் + 2 64ன்னு வரும். 64 + 2ங்கிறது 66. அடுத்து 5 கியூபுங்கிறது 125 + 2ங்கிறது 127. அடுத்து 6 கியூப் இப்போ தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 216 ப்ளஸ் 218. மாற்றி எழுதுறேன். சரி, 216 + 2ங்கிறது 218. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் 218. அடுத்த கொஷின் 28th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் டு அ ஃபோட்டோகிராஃப் அருண் செட். அருணுங்கிறவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? The woman in the photograph is the wife of the only son of the mother of my father's only daughter. இந்த ப்ராப்ளம் வந்து இங்கிலீஷில் பார்க்கறத விட நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். தமிழில் உங்களுக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் தமிழில் பாருங்கள், அந்த புகைப்படத்தில் ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க மதரோட ஒன்லி சன்னோட, இந்த அருணுங்கிற பையன் இருக்கான்ல, அந்த பையனோட மதரோட ஒன்லி சன்னோட ஒய்ஃப். இதுதான் சிம்பிளா இங்க சொல்றாங்க. இதுல இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த புகைப்படத்தில் உள்ள பெண் என் தந்தையின் ஒரே மகனுடைய, என் தந்தை அவங்க தந்தையோட ஃபாதரோட ஒரே
ஒரே பையனோட ஒரே மகளுடைய இவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. இந்த ஃபாதரோட ஒரே டாட்டர் இருக்காங்க. இந்த டாட்டரோட ஒரே மதரோட பையனோட ஒய்ஃப் தான் இந்த லேடி. அப்ப என்ன ரிலேஷன் ஆகுது? மனைவிங்கிற ரிலேஷன் ஆகுது. ஆமாவாப்பா? அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? 29th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் அண்ட் ஆல்பபெட் மிஸ்ஸிங் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. A2 D6 H12 M20 S30. ஓகே, A ஓட பொசிஷன் வேல்யூ 1, D ஓட பொசிஷன் வேல்யூ 4, H ஓட பொசிஷன் வேல்யூ 8, M ஓட பொசிஷன் வேல்யூ 13, S ஓட பொசிஷன் வேல்யூ 19. ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. அப்போ இங்கே ப்ளஸ் 7 பண்ணுவாங்களா? ஸோ இங்கே 26ங்கிறது வந்திருக்கும். 26th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? இசட்டுங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ இசட்டுங்கிறது ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் டிலையும் தான் இருக்குது. சிஏவும் ஏவையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்பர் எடுத்துடலாமா? நம்பர் எடுத்து எழுதி நம்பர் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். 2, 6, 12, 20, 30. என்ன பண்ணியிருக்காங்க? 2லேருந்து ப்ளஸ் 4 பண்ணால் 6, 6லேருந்து ப்ளஸ் 6 பண்ணால் 12, 12லேருந்து ப்ளஸ் 8 பண்ணால் 20, 20 ப்ளஸ் 10ங்கிறது 30. ஸோ +2 ஃபார்மேட்டில் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டரில் +2 போகுது. அப்போ 10லேருந்து +2னா 12. அப்போ 42ங்கிறது வருதா? ஸோ இசட் 42ங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இசட் 42ங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்து லாஸ்ட் கொஷின், இந்த செஷனோட லாஸ்ட் கொஷின் 30th கொஷின். 30th கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. சம் ஆர்டிஸ்ட் ஆர், சில ஆர்டிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க? டான்சர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல் டான்சர்ஸ் ஆர் சிங்கர்ஸ், எல்லா டான்சர்ஸுமே சிங்கர்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒரு சிங்கர் கூட டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க? சம் ஆர்டிஸ்ட் ஆர் சிங்கர்ஸ், சில ஆர்டிஸ்ட் வந்து சிங்கர்ஸ்னு சொல்கிறாங்க. சம் ஆர்டிஸ்ட் ஆர் சிங்கர்ஸ், ஆமாவா? சில ஆர்டிஸ்ட் வந்து சிங்கர்ஸ், சம் ஆர்டிஸ்ட் ஆர் சிங்கர்ஸ், அது ஃபாலோ ஆகுது. அடுத்து கன்க்ளூஷன் 2ல என்ன சொல்கிறாங்க? நோ டான்சர் இஸ் அ டாக்டர், ஒரு டான்சர் கூட டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டான்சர் கூட டாக்டர் இல்லைங்கிறது கரெக்டாக வருமா? வரும். ஏன் வரும் அப்படின்னா, ஒரு சிங்கர் கூட டாக்டர் இல்லைங்கிறப்ப எந்த டான்சருமே டாக்டராக இருக்க மாட்டாங்க. ஸோ 2 கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகுது. ஸோ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். முடிவு 1 மற்றும் 2 பின்தொடர்கின்றன அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இங்கிலீஷில் போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ரீசனிங்க்கு எஸ்பெஷலி ரீசனிங்க்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். பட் ஸ்டில் இந்த ஃபாண்ட் உங்களுக்கு சரியா இல்லை, ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அடுத்த டைம்லேருந்து ஃபாண்ட் சைஸை இன்னும் கொஞ்சம் பிக்கராக பண்ணிடலாம், போல்டாகவும் பண்ணிடலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, நல்லா சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டென்ஷன் ஆகாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ. ஸோ நம்ம சயின்ஸ்க்கான 6th ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். நீங்க என்ன எழுதல அப்படின்னா எழுதிக்கோங்க. நம்ம மார்க் டெஸ்ட் மட்டும் கொடுக்காம நிறைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் கொடுத்துருக்கோம். நீங்க ஃபுல் மார்க் டெஸ்ட் மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ லென்த் வீடியோ இருக்கும். நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம், ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம 6th மார்க் டெஸ்டோட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் இஸ் ப்ரிஃபரபிளி யூஸ்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்? மின்சார பரிமாற்று கம்பிகளில் பின்வரும் எந்த பொருள் விரும்பி பயன்படுத்தப்படுகிறது? ஓகேவா? அதாவது நம்ம ஏதாவது கரண்ட் வயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒயர்ல எந்த ஒரு இதை வந்து பயன்படுத்துறாங்க அதிகமா அப்படின்றது கேக்குறாங்க. காப்பர் ஒயர்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கே தெரியும், அந்த வயரை வந்து கட் பண்ணி பாத்தீங்கன்னாலே காப்பர் இருக்கும். ஓகேவா? அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லோ எலக்ட்ரிக்கல். காப்பர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, லோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஈஸியா அந்த கம்பிக்குள்ள பாயறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அலவ் எலக்ட்ரிக் கரண்ட் ஈஸிலி. ஓகேவா? ஓகேவா? இது இந்த பண்புகள்லாம் இந்த காப்பருக்கு இருக்கனாலதான் அதிகமா காப்பர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க.
ஓகேவா? இத வந்து ஈஸியா தட்டி ஒரு சின்ன சின்ன இதுவா மாத்த முடியும். ஒரு பெரிய காப்பர் இருக்கு அப்படின்னா, இப்ப அந்த இதுக்குள்ளலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும். நம்ம வந்து இத ஈஸியா தட்டி சின்ன சின்ன துண்டுகளா மாத்த முடியும். ஓகேவா? இதனுடைய பண்புகள் இது எல்லாமே. ஓகேவா? அதுவும் இல்லாம இது ஈஸியா அரிக்காம இருக்கிறதுக்கான ஒரு குவாலிட்டியும் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இரும்புலாம் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து அதுல தண்ணிலாம் பட்டுட்டே இருக்கும்போது அதுல துரு பிடிச்சிரும் இல்லையா? இந்த காப்பருக்கு அந்த இத தாங்குற சக்தி இருக்குதாமா. அந்த ஒரு பண்பு இருக்கு. ஓகேவா? அதனால தான் நம்ம எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்ல அதிகமா இத பயன்படுத்துறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A ray of light is incident on a pole of a concave mirror. The acute angle between the incident ray and the principal axis will be called. ஒரு ஒளிக்கதிர் குழியாடியில் துருவத்தில் படுகிறது. படுகதிருக்கும் முதன்மை அச்சிற்கும் இடையிலான குறுகோணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகேவா? அதாவது இப்போ ஒரு இது இருக்கு அப்படின்னா, ஓகேவா? அந்த லைட் வந்து இப்படி படுது. இன்சிடென்ட் ரேனா என்ன? படுறது தானே. இன்சிடென்ட் ரே படுதா? அதுல உருவாகுற ஓகேவா? ஆங்கிள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இப்படி பட்டு இப்படி எதிரொலிக்கும். இப்போ இந்த நடுவுல இங்க படும்போது இந்த ஆங்கிள் இங்க ஒண்ணு உருவாகுது இல்லையா? ஓகேவா? 90 டிகிரில உருவாகுதுல. இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், படுகோணம். ஓகேவா? நெக்ஸ்ட். A current of 5 ampere flow through an electrical appliances when a potential difference of 50 volt is applied across its terminals. What will be the current drawn by a appliance if the potential difference is increased to 110 volt? ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? இதுக்கு வந்து நம்ம ஓம் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வோல்ட் டிவைடட் பை ஐ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல எவ்வளவு வோல்ட் இருந்திருக்கு? 50 வோல்ட். ஓகேவா? 50 வோல்ட். கரண்ட் எவ்வளவு வந்திருக்கு? 5 ஆம்பியர்ஸ். பாருங்க 5 ஆம்பியர்ஸ். ஓகேவா? இப்போ இதை நம்ம அடிக்கணும். எவ்வளவு வருது? 10 ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதா? ஓகேவா? இனிஷியலா அவ்வளவு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது? The current drawn by a appliance if the potential difference is increased to இவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஓகேவா? இப்போ அகைன் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இங்க கரண்ட் கேக்குறாங்க. அதனால நம்ம ஐ இந்த பக்கம் கொண்டு வந்துடும். V டிவைடட் பை ஆர் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம ஓம்ஸ் ஃபார்முலாவை நமக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லையா? எது வேணுமோ அது நம்ம இந்த பக்கம் எடுத்துப்போம். இப்போ கரண்ட் தேவை, நமக்கு வோல்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? வோல்ட் அப்படிங்கிறது எவ்வளவு? 110 வோல்ட். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10. இதை அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது? 11 ஆம்பியர். அப்போ இதுல எவ்வளவு கரண்ட் இதாகுது? 11 ஆம்பியர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ இங்க ஒரு இது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த ஏ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா? இங்க இருக்கிறதுல என்ன ஆசிட்ஸ் அப்படிங்கறத பாக்கணும். ஓகேவா? சோ இப்போ இங்க இருந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இதுல என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கறத பார்த்தாலே நம்ம கொஞ்சமாவது ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு வரலாம். ஓகேவா? இங்க பாருங்க Cl இருக்கு, இங்க H வந்து 2 இருக்கு. ஆனா இங்க இங்க வந்து பாருங்க. ஓகேவா? இத வச்சு நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் இந்த ஏ அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ CaOH2 சாரி 2 பிளஸ் HCl. ஓகே, இதுதான் வந்து CaCl2 பிளஸ் H2O. ஓகேவா? கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. இப்போ இதோட நேமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்தோட நேமும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு அதோட நேம் என்னன்னு கூட கேட்பாங்க. ஓகேவா? HCl அப்படின்றது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஓகேவா? CaCl2 அப்படிங்கிறது கால்சியம் குளோரைடு. இது வாட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட். The elements which have 2 electrons in their outermost shell are generally, ஓகேவா, வெளிப்புற கூட்டில் 2 எலக்ட்ரான்களை கொண்ட தனிமங்கள் பொதுவாக என்னன்னு சொல்லுவாங்க? ஓகேவா? மெட்டல்ஸ். ஓகேவா? அவுட்டர் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற அந்த இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட். Which of the following is an example of தெர்மல் டீகம்போஷன் ரியாக்ஷன்? பின்வருவனவற்றில் வெப்ப சிதைவு வினைக்கு எடுத்துக்காட்டியது. ஓகேவா? அதாவது தெர்மல் இந்த வெப்பத்து மூலமா ஒரு ரியாக்ஷன் வந்து சிதைவடைஞ்சு போயிருக்கணும். ஓகேவா? அதுதான் இந்த ஏ அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஜிங்க் கார்பனேட், இது வந்து ஜிங்க் கார்பனேட். ஓகேவா? ஜிங்க் கார்பனேட் வந்து ஹீட் மூலமா சிதைவடைஞ்சு ஜிங்க் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, ஓகேவா, இதுவா உடைஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த டோட்டலா இந்த ஜிங்க் கார்பனேட் அப்படிங்கிறது ஹீட் மூலமா
ஹீட் மூலமா இது ரெண்டா அப்படி சிதைவடைந்திருக்கா. ஸோ இதுதான் வந்து தெர்மல் டீகம்போஷன் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட். வாட் பிரான்ச் ஆஃப் பயாலஜி ஃபோக்கஸஸ் ஆன் த ஸ்டடி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்? மரபு பண்புகள் கடத்தப்படும் முறைகளை பற்றி ஆய்வு செய்யும் உயிரியல் பிரிவு எது? ஜெனடிக்ஸ். மரபியல்னாலே நம்ம ஜெனடிக்ஸ். ஓகேவா. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அந்த ஒரு பேட்டர்னை கடத்திட்டே போடுவாங்க இல்லையா, அதுதான். அதை என்ன நம்ம சொல்லுவோம்? ஜெனடிக்ஸ். ஓகே, ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் யாரு? ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட். வாட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் இஸ் யூஸ்ட் டு ஸ்டோர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்? தாவரங்களின் கழிவுப் பொருட்களை சேமிக்க பயன்படும் பகுதி எது? ஓகேவா. இங்க கொடுத்திருக்கிறதுல தாவரங்கள்ல எந்த பகுதி வந்து இந்த வேஸ்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. வேக்யூல்ஸ். இந்த வேக்யூல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அது என்னெல்லாம் பண்ணுது பிளான்ட்ஸ்ல அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ஸ்டோர் வாட்டர், சால்ட், சுகர், ஓகேவா, பிக்மெண்ட்ஸ். ஓகேவா. இது வந்து இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் வேஸ்ட், இங்க சொன்ன மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட். Which of the following blood components aid in the formation of clots? ஓகேவா. பின்வரும் எந்த ரத்த கூறுகள் ரத்த முறைதலுக்கு உதவுகிறது? ஓகேவா. இப்போ வந்து நம்ம திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிளட் வந்து நிறைய லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு சடனா அந்த இடத்துல வந்து பிளட் கிளாட் ஆகுறதுக்கு எந்த ஒரு செல் வந்து ஹெல்ப் ஆகுது அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா. பிளேட்லெட்ஸ், ரத்த தட்டுக்கள். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இன்ஜுரி ஆனா உடனே சடனா அந்த பிளட் நிறைய லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு உடனே அந்த இடத்துல பிளட் கிளாட் பண்ணும். ஓகேவா. அந்த பிளட் கிளாட் உருவாகிறதுக்கான சப்ஸ்டன்ஸையுமே ரிலீஸ் பண்றது இதுதான். ஓகேவா. அந்த சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்றதுமே இதுதான். சோ அதனால அந்த பிளட் கிளாட் பண்றதுமே இதுதான் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட். டேஸ் டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைஸ்ட் எக் இன் அ ஃபியூ ரெப்டைல்ஸ். ஓகேவா. சில ஊர்வனவற்றில் கருவுற்ற முட்டைகளின் பாலினத்தை டேஸ் தீர்மானிக்கிறது. ஓகேவா. டெம்பரேச்சர். ஓகேவா. சில ரெப்டைல்ஸ்ல வந்து அந்த டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு முட்டையில இருக்கிற அந்த வரப்போற உயிரினம் வந்து ஃபீமேலா மேலா அப்படிங்கிறத டெம்பரேச்சர் வந்து அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து அந்த ஒரு இது வந்து மாறும். ஃபீமேலா மேலா அப்படிங்கிற அந்த ஒரு இது மாறும். அது காரணம் என்ன? இந்த ஈரப்பதம் இதெல்லாம் கிடையாது. ஓகேவா. டெம்பரேச்சர் தான். ஓகேவா. நெக்ஸ்ட். த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஹோல்ட் ட்ரூ ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மிரர்? ஓகேவா. பின்வரும் எந்த ஆடிகளுக்கு எதிரொலிப்பு விதிகள் பொருந்தும்? லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இந்த மூணுக்குமே பொருந்தும். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், பிளேன் மிரர், இது எல்லாத்துக்குமே இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது பொருந்தும். ஓகேவா. சோ ஏ, பி அண்ட் சி மூணுமே. ஓகே. Three resistor of 9 ohm each are connected in parallel. Their equivalent resistance is. ஓகேவா. இங்க பாருங்க, parallel கொடுத்திருக்காங்க, சீரீஸ்னு கொடுத்திருக்காங்களா, parallel கொடுத்திருக்காங்களான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்போ என்ன பண்ணணும்? 3 ரெசிஸ்டார் இருக்காமா. ஓகேவா. 3 ரெசிஸ்டார் 9 ஓம் ஈச், ஒன்னொன்னு 9 மின்தடையில இருக்காமா. ஓகேவா. parallelல நம்ம என்ன பண்ணுவோம்? parallelோட ஃபார்முலா என்ன? 1/r அப்படிங்கிறது 1/r1, 1/r2, 1/r3. parallel வரனால. ஒருவே இது சீரீஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா, தொடர்ச்சியா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆர் வேணும்னா R1, R2, R3 இது அப்படியே ஆட் பண்ணிக்கிறது தான். ஓகேவா. இப்போ parallelங்கும் போது என்னது? ஈச்சுமே வந்து 3 ரெசிஸ்டார் இருக்கு. 1, 2, 3. ஓகேவா. 9 இருக்கான். ஒன்னொன்னு 9 மின்தடை இருக்கு. 1/9, 1/9. ஓகேவா. டோட்டலா இங்க 9 எடுத்தோம் அப்படின்னா இங்க மேல 3 வரும். ஓகேவா. 1/3. அப்போ 1/r அப்படிங்கிறது 1/3. அப்போ r வேணும் அப்படின்னா என்ன? 3. ஓகேவா. 3 மின்தடை. ஓகே. நெக்ஸ்ட். why are mitochondria considered as a weird organelle? மைட்டோகாண்ட்ரியா ஏன் ஒரு விசித்திரமான செல் நுண்ணுறுப்பாக கருதப்படுகிறது? ஓகேவா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு ஓன் டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம்ஸ் இருக்கு. ஓன் டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம்ஸ் இருக்கு. ஓகேவா. இதே மாதிரி இந்த டிஎன்ஏ வந்து இன்னொன்னுக்கும் ஓனா இருக்கும். அது என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. இப்போ மைட்டோகாண்ட்ரியாக்கு நம்மளோட பிளான்ட்ல இருக்கிற
இப்போ மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அதுக்குன்னு தனியான யூனிக் குவாலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு இருக்க ஒரு யூனிக் குவாலிட்டிஸ் என்னன்னா, அதுக்கான ஸ்பெசிஃபிக்கா ஓனான ஒரு டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஓனான டிஎன்ஏ இன்னொரு இதுக்கு இருக்கும். அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. சோ அது இதுக்கான ஓன் டிஎன்ஏ ஓன் ரிபோசோம் இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் இதனோட பிகாஸ் தே கண்டைன் ரிபோசோம் அண்ட் டிஎன்ஏ. ஓகே. நெக்ஸ்ட், வேர் இஸ் த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இன் த ஹியூமன் பாடி பிரசன்ட்? மனித உடலில் சுவாச நிரம்பி எங்கு காணப்படுகிறது? ஓகேவா? இன் ரெட் பிளட் செல்ஸ். ஓகேவா? இந்த ரெட் பிளட் செல் வந்து ரெட் பிளட் செல்ல தான் வந்து இது என்ன இருக்கும்? ஹீமோகுளோபின் இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த ரெஸ்பிரேட்டரி ஹியூமன் பாடியில இருக்கிற அந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் வந்து இந்த ரெட் பிளட் செல்ல தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், in human male the sex chromosome present are XY. What is the difference between them? மனித ஆண்களில் காணப்படும் பால் குரோமோசோம்கள் XY ஆகும். அவற்றுக்கு இடையேயான வேறுபாடு என்ன? ஓகேவா? இந்த XY குரோமோசோம் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் குரோமோசோம் வந்து பெருசா இருக்கும், பிக்கர் தென் ஒய் குரோமோசோம். ஒய் குரோமோசோமை விட எக்ஸ் குரோமோசோம் தான் வந்து பிக்கரா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த எக்ஸ் குரோமோசோம் என்ன பண்ணுவோம், அதோட ஜீன்ஸை வந்து அதிகமா கொண்டு போற நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போற ஒரு குவாலிட்டியுமே வந்து ஒய்யை விட எக்ஸ்ல தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, எக்ஸ் குரோமோசோம் இஸ் பிக்கர் வேர் இஸ் ஒய் இஸ் ஸ்மாலர். ஓகே. நெக்ஸ்ட், வாட் டெம்பரேச்சர் வில் பி ரெக்வயர்ட் ஃபார் த preparation of plaster of Paris from gypsum? ஓகே. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஃப்ரம் ஜிப்சம். ஓகேவா? இதுக்கு வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து தேவைப்படுது அப்படின்றத கேக்குறாங்க. ஓகேவா? 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க 373 அது வந்து கெல்வின்ல வரும். ஓகேவா? இது செல்சியஸ். 373 கெல்வின். ஓகேவா? 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இந்த ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கும்போது தான் இதை ஒரு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், if a substance loses hydrogen during a reaction it is said to be. ஓகேவா? ஹைட்ரஜன் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் என்ன நடக்குது அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகே. ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. ஓகேவா? இந்த ஆக்சிஜனேஷன் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஆட் ஆக்சிஜன் ஆர் ரிமூவ் ஹைட்ரஜன். லாஸ் எலக்ட்ரான். ஓகேவா? இப்போ ஆக்சிடைஸ் ஆகுது ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா அதுல என்னென்ன ஆகிருக்கணும், ஆக்சிஜன் வந்து ஆட் ஆயிருக்கணும், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கணும், எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆயிருக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் அந்த இது வந்து அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் பாசஸ் த ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்? பின்வரும் சேர்மங்களில் எது மிக அதிகமான கொதிநிலையை கொண்டுள்ளது? ஓகேவா? அசிடிக் ஆசிட் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. ஒன்னோட ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த அசிடிக் அமிலம் வந்து அதுல பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு மத்த இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட், த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. மின்தடை எண்ணின் எஸ்ஐ அலகு என்ன? ஓகேவா? ஓம் மீட்டர். ஓகேவா? இந்த எஸ்ஐ யூனிட்ல நிறைய இதுக்கு படிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20+ இருக்குமா, நிறைய இதுக்கு வந்து எஸ்ஐ யூனிட் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், 2 resistor A, B have resistance of 5 ohm and 10 ohm respectively. If they are connected in a series to a voltage source of 5 volt, the ratio of the power developed in resistor A to the developed in resistor B will be. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா P equal to I square R. ஓகே. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், A and B ன்னு 2 இருக்கா, இப்போ PA and PB. ஓகேவா? 2 இருக்கு, எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு P யோட இது வந்து நம்ம ஃபார்முலா என்ன வருது, I square and R. I square R A
ஓகே, I square or B. ஓகே, இப்போ இது என்ன எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு 5 நெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ 10. ஓகே, இப்போ இது ரெண்டையுமே நம்ம ரேஷியோ கொண்டு வந்தோம் அப்படின்னா 1:2. ஓகேவா, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், rays coming from the sun are refracted by the atmosphere. Due to this, the apparent sunrise is about dash the actual sunrise. ஓகேவா, 2 minutes before. இப்போ என்னன்னா சூரிய ஒளி வந்து ஆக்சுவலா நம்ம உதிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அது வந்துருது. முன்னாடியே பாருங்க, சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தால் ஒளிவிலகல் அடைகிறது. இதன் காரணமாக தோன்ற சூரிய உதயத்திற்கு முன்னாடியே ஒரு 2 minutes பிஃபோரே வந்துடும். அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ராக்ஷன், ஒளி விலகல். ஓகே, நெக்ஸ்ட், cork is impermeable to water and gases because of dash found within its cell. ஓகேவா, கார்க் செல்கள் காணப்படும் டேஷ் காரணமாக அது நீர் மற்றும் வாயுக்களை உட்புக விடுவதில்லை. ஓகேவா, கார்க் செல் அப்படிங்கிறது ஒரு டெட் செல்ஸ். ஓகேவா, கார்க் செல் அப்படிங்கிறது செல்ஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு டெட் செல். ஓகேவா, இது வந்து ஸ்பேஸே இல்லாம அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த செல்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஸ்பேஸே இல்லாம ரொம்ப டைட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா, அந்த ஒரு கார்க் செல்ல இந்த மாதிரி அதுலதான் என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்ரெயின் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், which of the following organism have ஸ்பைராக்கிள். ஓகேவா, பின்வரும் எந்த உயிரினத்தில் சுவாச துளைகள் காணப்படுகிறது? காக்ரோச்ல தான் வந்து இந்த ஸ்பைராக்கிள் மூலமா, இந்த சுவாச துளைகள் மூலமா தான் அந்த காக்ரோச் வந்து அந்த ஏர் டியூப்னு சொல்லுவாங்க, அது வழியா தான் அது வந்து சுவாசிக்குது. ஓகேவா, நமக்கு எப்படி ஒரு இது இருக்கோ அதுக்கு வந்து ட்ரக்கியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், பைருவேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் குளுக்கோஸ் இன் த டேஷ் ஆஃப் அ செல். ஓகேவா, இந்த பைருவேட் வந்து எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? இந்த சைட்டோபிளாசம்ல இருந்து தான். சைட்டோபிளாசம்ல என்ன நடக்குது? இந்த குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி தான் இந்த ஒரு பைருவேட் வந்து வருது. குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி பிரேக் டவுன் ஆகி தான் பைருவேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைகோலிசிஸ். ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு பேரு கிளைகோலிசிஸ். வாட் இஸ் த பேசிக் ஈவெண்ட் இன் ரீப்ரொடக்ஷன்? இனப்பெருக்கத்தின் அடிப்படை நிகழ்வு இது. ஓகேவா, இப்போ ரீப்ரொடக்ஷன் வந்து அதனால என்ன நடக்குது? டிஎன்ஏ தானே இதாகுது. நெக்ஸ்ட் ரிப்ளிகேட்டிங் ஆஃப் டிஎன்ஏ. ஓகேவா, இந்த ரீப்ரொடக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பிங் அண்ட் ரிப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஆர்என்ஏ கிடையாது. ஓகேவா, டிஎன்ஏ வந்து நடக்குது. இரட்டிப்பாதல் ஆப்வியஸா தெரியும்ல. நெக்ஸ்ட் வந்து அதனுடைய இது வந்து அதிகமாயிட்டே போகும்ல, இரட்டிப்பாகும்ல. ஸோ அதை தான் சொல்றாங்க. ஓகேவா, ஸோ நீங்க வந்து ஃப்ரீ மார்க் இன்னும் அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே இருக்கும்.